ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा। பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம், சாரி மாலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல வந்து கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். இன்றைக்கு வந்து மிகவும் மங்களகரமான தினம். பல்வேறு சிறப்புகள். இன்றைக்கு உத்தான ஏகாதசி, பீஷ்ம பஞ்சக விரதத்துடைய முதல் நாள். ஸ்ரீல கௌர கிஷோர் தாச பாபாஜி மகாராஜுடைய மறைவு தினம். வைணவர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தினம். கௌடிய வைஷ்ணவர்களுக்கு, கிருஷ்ண பக்தர்களுக்கு ரொம்ப முக்கியமான தினம். இன்றைய தினம் வந்து ரொம்ப அழகான ஆன்மீக முன்னேற்றம் தரக்கூடிய தினம். இந்த தாமோதர மாதத்துல, கார்த்திகை திருமாதம், இந்த தாமோதர மாதத்துல உத்தான உத்தான ஏகாதசி, தேவோத்தான ஏகாதசி. ஏகாதசி அன்று பாகவதம் படிக்கிறது, கேட்கிறது, பகவான் நாமத்தை உச்சரிப்பது, ஏகாதசி விரதம் அனுஷ்டிப்பது, பீஷ்ம பஞ்சக விரதம் இருக்கிறது, பகவானுடைய நாமத்தை கூடுதலா ஜபிக்கிறது, பகவானது தூய பக்தரான ஸ்ரீல கௌர கிஷோர் தாச பாபாஜி மகாராஜருடைய தெய்வீக குணங்களை பற்றி பாடுவது, கேட்பது ரொம்ப பெரிய பாக்கியம் கிடைக்கும். ரொம்ப பெரிய பாக்கியம் பண்ணவங்களுக்கு இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும். அதனால இன்னைக்கு சத்சங்கத்துல வந்து கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுமே ரொம்ப பாக்கியம் பண்ணவங்க. யாரெல்லாம் ஏகாதசி உபவாசம் இருக்காங்களோ, யாரெல்லாம் இந்த கடினமான பீஷ்ம பஞ்சக விரதம் அனுஷ்டிக்கிறாங்களோ, யாரெல்லாம் இன்னைக்கு சத்சங்கத்துல வந்து கலந்துட்டு இருக்காங்களோ, அவங்க எல்லாருடைய ஆன்மீக முன்னேற்றத்தான் பிரார்த்தனை பண்றோம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. சரி, இன்னைக்கு வந்து ஸ்ரீமத் பாகவதத்துல 3ஆம் ஸ்கந்தம் முதல் அத்தியாயத்துல 34வது பதம் படிச்சோம். அபிஸ்வேதாஸ்தே பகவான் சுகம்போ யசாத்வதாம் காமதுகோ அனிருத்தः யம் ஆமனந்தி ஸ்மஹி சப்தயோனி மனோமயம் சத்வதுரிய தத்துவம். இங்க ஒரு சில வார்த்தைகள் ரொம்ப முக்கியமானது. இந்த ஸ்லோகத்துல ஒரு சில வார்த்தை ரொம்ப முக்கியமானது. சாத்வதாம், சாத்வதர்கள், பகவானுடைய பக்தர்கள் சாத்வதர்கள். காம துக்கோ நிருத்தக, பக்தர்களுடைய எல்லா விருப்பத்தையும் பூர்த்தி செய்யக்கூடிய பகவான். பகவான் பக்தருடைய எல்லா விருப்பத்தையும் பூர்த்தி பண்ணிடுவார். சரி, பக்தர்களுக்கு ஏது விருப்பு வெறுப்பு? நம்மள மாதிரி பக்தர்களுக்கு வேணா ஏதாவது விருப்பு வெறுப்பு இருக்கலாம், பௌதிக ஆசைகள் இருக்கலாம். ஆனா தூய பக்தர்களுக்கு ஏது மேலேயும் விருப்பு வெறுப்பு கிடையாது, எந்த ஒரு பௌதிக ஆசையும் கிடையாது. அப்ப பக்தருடைய ஆசை என்னது? பக்தர்கள் எப்பவுமே பகவானுடைய தாமரை திருப்பாதங்களுக்கு சேவை செய்து கொண்டே இருக்குன்னு ஆசைப்படுறாங்க. தாமோதர அஷ்டகத்துல ஒரு வரி வரும், அபிலாஷ். அபிலாஷ்னு ஆசை. பக்தர்களுக்கு என்ன அபிலாஷ்? சதாமே மனசாபிலாஸ்தகிமன்யை இதம் தே முகாம்போஜம் அத்யந்த நீலை ரிதம் குண்டலை சைத்த ரக்த கோப்யா முகுஷ்கும்பிதம் பிம்ப ரக்த தரமே மனசாபிலாசாமலம் லக்ஷலாபி. ஓ தாமோதரா, இந்த உங்களுடைய அந்த தாமரை போன்ற முகம், அதுல வந்து தாமரை இதழ் போல கண்கள்,
கோவைப்பழம் அல்லது பிம்பா பழம் போல சிவந்த உதடு, அந்த பாலகோபால ரூபம், அந்த தாமோதர் ரூபம் எப்போதும் என் இதயத்தில் பதிந்திருக்கட்டும். அதுக்காகவே நான் ஆசைப்படுகிறேன். வேற எந்த ஒரு ஆசையும் எனக்கு கிடையாது. வேற எந்த ஒரு ஆசையும் கிடையாது. அப்போ பக்தியில, கிருஷ்ண உணர்வுல உன்னதமான நிலையில் இருக்கக்கூடிய பக்தருக்கு எந்த ஒரு ஆசையும் கிடையாது. சமீபத்துல கூட நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடி சில பிரபுபாவுடைய மறைவு தினத்தை கொண்டாடும். பிரபுபாதர் மறைவு தினத்தப்ப அவர் இந்த உடலை விடக்கூடிய சமயத்துல பிரபுபாதர் வந்து பகவானுடைய உலகத்துக்கு திரும்ப போறார். அப்ப வந்து அவரை சுத்தி அவருடைய சீடர்கள், ஆன்மீக சகோதரர்களா இருக்காங்க. பிரபுபாதா, உங்களுக்கு ஏதாவது ஆசை இருக்கா? உங்களுக்கு கடைசி ஆசை என்ன? உங்களுடைய கடைசி ஆசை என்ன? பிரபுபாதர் சொன்ன இச்சா குச்சினை, எனக்கு எந்த ஒரு ஆசையும் கிடையாது. பிரபுபாதர் மாதிரி தூய பக்தர்களுக்கு எந்த ஒரு ஆசையும் கிடையாது. அப்போ பக்தர்களுக்கு ஆசை இருக்குமானால் அது முழுக்க முழுக்க பகவானுடைய தாமரை திருப்பாதத்தை மறந்து விடக்கூடாது என்ற ஆசை. ஸ்ரவண கீர்த்தன ஸ்ரவண கீர்த்தன ஸ்மரண வந்தன பாத சேவன தசரே பூஜன சகி ஜன ஆத்ம நிவேதன கோவிந்த தாசர அபிலாஷரே. அபிலாஷ், வட இந்தியாவில போனா அபிலாஷ்ங்கிற பேர் நிறைய பேர் வச்சிருப்பாங்க. அபிலாஷ்னா ஆசை. அபிலாஷ். கோவிந்ததாசர் ஆசைப்படுறாரு. என்னங்க இப்பதான் சொன்னீங்க பக்தருக்கு ஒரு ஆசையும் கிடையாது, ஒரு தூய பக்தருக்கு எந்த ஒரு ஆசையும் கிடையாதுன்னு சொன்னீங்க. ஆனா கோவிந்ததாசர் ஆசைப்படுறாரு. எதுக்கு ஆசைப்படுறாரு? ஸ்ரவண கீர்த்தன ஸ்மரண வந்தன பாத சேவன தாசரே பூஜன சகி ஜன ஆத்ம நிவேதன கோவிந்ததாசர் அபிலாஷரே. கோவிந்ததாசுக்கு என்ன அபிலாஷ், என்ன ஆசைனா 9 விதமான பக்தி தொண்டு செய்ய ஆசை. இந்த கோவிந்த கவிராஜர் யாரு அப்படின்னா, பஜகுரே மனங்கிற பாட்டு பாடினவர். இந்த கோவிந்த கவிராஜர் யாரு அப்படின்னா, 2 தினங்களுக்கு முன்பாக ஸ்ரீனிவாச ஆச்சாருடைய மறைவு தினம். அந்த ஸ்ரீனிவாச ஆச்சாருடைய சீடர் தான் கோவிந்த கவிராஜ். பூதாரிங்கிற கிராமத்துல ஆகச்சிறந்த ஒரு பெரும் பக்தர், பெரும் கவிஞர். அவரும் அவர் சகோதரர் ராமச்சந்திர கவிராஜ். ராமச்சந்திர கவிராஜரும் கோவிந்த கவிராஜர் 2 பேருமே கவிராஜ் அப்படின்னா கிங் அமாங் த poets, கவிஞர்கள் மத்தியிலே ராஜா போன்ற கவிராஜ். கோவிந்த கவிராஜ், ராமச்சந்திர கவிராஜ். இந்த மாதிரி தூய பக்தர்களுக்கு பகவானை பற்றி கேட்பதையோ பாடுவதோ நினைவில கொள்ளணும், அது மட்டும்தான் ஆசை. பகவானுடைய தாமரை திருப்பாதம் நீங்க தன்னுடைய இதயத்தில் நீங்க இடம் பெற்றிருக்க வேண்டும், அதற்காக மட்டுமே ஆசைப்படுறாங்க. அந்த ஆசையை பகவான் பூர்த்தி பண்ற தூய பக்தர்களின் எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றுபவரும். தூய பக்தர்களின் எல்லா ஆசை, ஒரு தூய பக்தர் எதுக்கெல்லாம் ஆசைப்படுவாரோ அதெல்லாம் பகவான் நடத்தி கொடுத்துருவாரு. ஆனா நமக்கு பாருங்க, நம்ம ஆசைப்பட்டா பகவான் அவ்வளவு சுலபமா நடத்த மாட்டார். காரணம் என்னன்னா, நம்முடைய ஆசை வந்து பௌதிகமானது. நம்ம ஏதேனும் பௌதிக விஷயத்துல ஆசைப்பட்டா அது நமக்கு ஆபத்தா முடியும். அது கிருஷ்ண உணர்வுக்கு முன்னேற்றம் தராது. அதனால கிருஷ்ணர் அவ்வளவு சுலபமா தரமாட்டார். நம்மை போன்ற பக்தனின் பௌதிக ஆசைகளை பகவான் உடனே உடனே நடத்த மாட்டார். ஆனா தூய பக்தருடைய ஆசையை உடனே நடத்திடுவார். தூய பக்தர் எதுக்காக ஆசைப்படுவாங்க? இந்த கிருஷ்ண உணர்வை உலகம் முழுவதும் பிரச்சாரம் செய்யணும், நிறைய பேருக்கு கிருஷ்ண பக்தி கிடைக்கணும், நிறைய பேர் பகவானை பக்தராகணும், நிறைய பேர் பகவான் நாமத்தை சொல்லணும். அப்போ அவங்களுடைய ஆசையை பகவான் பூர்த்தி செய்யறாரு. தூய பக்தர் எப்பவுமே வைஷ்ணவா பரதுக்க துக்கி கிருபா, கருணை கடல், கிருபா சிந்து. ஒரு வைஷ்ணவ கருணை கடலா இருக்கிறதுனால அவருக்குன்னு எந்த ஒரு பௌதிக ஆசையும் கிடையாது. எந்தவித பௌதிகமான விஷயத்துல ஒரு பற்றுதல் கொள்வதும் கிடையாது. அவங்களுடைய ஆசையே வந்து என்னதுன்னா, அவங்க பகவானுடைய தாமரை திருப்பாதத்தை மறக்க கூடாது, அப்புறம் எல்லோருக்கும் கிருஷ்ண பக்தி கிடைக்கணும். அதுதான் அந்த ஆசையை வந்து பகவான் நிறைவேற்றுவாங்க. பழங்காலத்திலிருந்து ரிக்வேதத்திற்கு காரணமானவர் என கருதப்படுவது ரிக்வேதம். 4 வேதங்கள்ல ரிக், இந்த ரிக்வேதம் பகவான் இருந்தா தோன்றி, எல்லா வேதங்களும் பகவான் இருந்தா தோன்றியது. வேதேச சர்வே ரகமேவ வேத்யோ வேதாந்த கிருத் வேதவித் விதேக சாகம். வேதங்களை முற்றிலும் தொகுத்ததும் கிருஷ்ணா, வேதங்களை முற்றிலும் அறிந்தவரும் கிருஷ்ணா, வேதங்களால் அறியப்பட வேண்டியவரும் அவர்தான். வேதங்களால் அறியப்பட வேண்டியவரும் அவர்தான். மனதை சிருஷ்டித்தவரும்
விஷ்ணுவின் நான்காவது விரிவங்கமான அனிருத்தர் நலமா. மனதை சிருஷ்டிக்கிறது. மனம் மனசஸ்டானி இந்திரியாணி பிரகிருதிஸ்தானி கர்ஷதி. மனம் நமது ஆறாவது புலன். இந்த ஆறாவது புலன் மனது, அதை சிருஷ்டித்தவர் பகவான் தான். அந்த மனம் என்ற புலனுக்கு அதிபர் அனிருத்தர். அனிருத்தர் வாசுதேவா, சங்கர்ஷ்ணா, பிரத்யும்னர், அனிருத்தர். சதுர்வியூகம், 4 விதமான பகவானுடைய விரிவங்கம். இந்த 4 விரிவங்கத்துக்கும் ஆதாரமா இருக்கிறவரு மகா சங்கர்ஷ்ணர். அந்த மகா சங்கர்ஷ்ணருக்கும் ஆதாரமா இருக்கிறவர் பலராமர். இந்த பலராமருக்கும் ஆதாரம் கிருஷ்ணா, பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள். கிருஷ்ணனுடைய முதல் விரிவங்கம் பலராமர். பலராமர் ஒரு மிகப்பெரிய விரிவங்கம். அவருடைய விரிவங்கம் மகா சங்கர்ஷ்ணர். கிருஷ்ணரிலிருந்து பலராமர் தோன்றுகிறார். பலராமத்திலிருந்து மகா சங்கர்ஷ்ணர். அந்த மகா சங்கர்ஷன் வாசுதேவ், சங்கர்ஷ, பிரத்யும்னர், அனிருத்தர். திரும்பியும் வாசுதேவ், சங்கர்ஷ, பிரத்யும்னர், அனிருத்தர். இந்த விஷ்ணு தத்துவங்கள் எல்லாமே பகவானுக்கு வேறானதல்ல. தீபா ஸ்ரீபகி தசாந்தரம் அபியுபேத்ய தீபாயதே விவர்தகேது சமான தர்மா ஏகாக்வேபகி ச விஷ்ணு தயா விவாதி கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. இப்போ ஒரு மெழுகுபத்தி எடுத்து நிறைய மெழுகுபத்தி ஏத்துறோம். ஒரு விளக்கு எடுத்து நிறைய விளக்கு ஏத்துறோம். அப்ப இந்த விளக்குடைய சக்தி குறையறது இல்ல, இந்த மெழுகுபக்தியுடைய சக்தி குறையறது இல்ல. அது சுடர் விட்டு எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. ஒரு மெழுகுபத்தியோ விளக்கோ எடுத்துக்கிட்டு அதை கொண்டு நிறைய விளக்கு ஏத்தலாம், நிறைய மெழுகுபத்தி ஏத்தலாம். ஆனா இந்த விளக்கு மெழுகுபத்தி அதோட சக்தி குறையிறது, அப்படியேதான் சுடர் விட்டு எரியுது. அதே போல பகவான் கிருஷ்ணர் மூல வாசுதேவர், பகவான் கிருஷ்ணர் மூல சங்கர்ஷ்ணர், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மூல நாராயணன். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் ஆதி மூலம், ஆதி தேவம், தேவாதி தேவன். அவர் எல்லா விஷ்ணு தத்துவங்களுக்கும் ஆதியா இருக்கார். ஆதி நாராயணன், ஆதி வாசுதேவன், ஆதி சங்கர்ஷ்ணன், எல்லாத்துக்கும் அவர்தான் ஆதி. அநாதிராதி கோவிந்தா. அந்த கோவிந்தன் சர்வகாரண காரணம். அதனால பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய தனித்தன்மை, அவர் எல்லா விஷ்ணு தத்துவங்களுக்கும் ஆதாரம். ராமாதி மூர்த்தி சுகலா நியமே நதிஸ்தன் நன்னாவதார மகரோத் புவனேஷு கிந்து கிருஷ்ண ஸ்வயம் சமவத் பரமத் புமான்யோ கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. ராமர், நரசிங்கர், வராகர், எல்லா அவதாரங்களுக்கும் கிருஷ்ணர் தான் ஆதி புருஷனர். அவர்கிட்ட தான் எல்லாத்தோடும். அதனால பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பக்தி தொண்டு ஆற்றுவதான் மனித வர்க்கத்துடைய மிக உயர்ந்த தர்மம். மனித வர்க்கத்துடைய மிக உயர்ந்த தர்மம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பக்தி தொண்டு ஆற்ற வேண்டும். மனித வாழ்க்கையின் மிக உயர்ந்த குறிக்கோள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய தாமரை திருப்பாதங்கள் அடைவது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய தாமரை திருப்பாதம். அந்த தாமரை திருப்பாதத்தை எப்படி சரணடைவது? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய தாமரை திருப்பாதத்தை எப்படி சரணடைவது? எப்படி வைராக்கியமாக பக்தி செய்வது? எப்படி பணிவாக இருப்பது? எப்படி எளிமையாக இருந்து இறைவனை கவர்ந்து விடுவது? எப்படி வைராக்கியமாக பக்தி செய்வது? இதை கற்றுக் கொடுப்பதற்காக தான் பகவான் தனது தூய பக்தர்களை ஆன்மீக லோகத்திலிருந்து அனுப்புறார். சில நேரம் பகவான் கிருஷ்ணரே நேரடியாக அவதாரம் செய்து லீலைகள் புரிகின்றார். சில நேரம் தனது சக்தியளிக்கப்பட்ட ஆச்சாரியர்களை அமைச்சு வைக்கிறார். அப்போ பகவானுடைய ஆன்மீக லோகத்துல கோலோக பிருந்தாவனத்துல அவருக்கு நித்தியமா சேவை பண்ணக்கூடிய நித்திய சித்தர்கள், கோபர்கள், கோபிகள், கோபிகளுக்கு சேவை பண்ணக்கூடிய மஞ்சரிகள், அவங்க எல்லாம் இந்த பூமியில தோன்றுறாங்க. எதுக்காக ஆச்சாரியன்மார்கள் இந்த பூமியில தோன்றாங்க? நாமளே இந்த பூமியில வந்திருக்கிறோம், ஆச்சாரியன்மார்களும் வராங்க. நாம இந்த பூமியில வந்தது நம்ம கர்மவினை அனுபவிக்கிறதுக்காக, பொய்யாங்காரத்தினால, பகவானுடைய புறசக்தினால கவரப்படும். பகவானுடைய மாயா சக்தினால, புறசக்தினால கவரப்பட்டு முட்டாள்தனமாக நாம் சடசரீரம் எடுத்துக்கொண்டு மாறிக்கொண்டே இருக்கும். பல சரீரங்கள் மாறிக்கிட்டே இருக்கு. சோ நாம பகவானுடைய மாயா சக்தினால கவரப்பட்டு, ஆனா தூய பக்தர்கள், ஆச்சாரியர்கள், இவங்க பகவானுடைய தெய்வீக சக்தி, அந்தரங்க சக்தி மூலமா இங்க இறங்கி வராங்க. மகாத்மானம் மாம் பார்த்த தெய்வீம் பிரகிருதி மாசுதா. மகாத்மாக்கள் பகவானுடைய அந்தரங்க சக்தியில இறங்கி வராங்க. இப்போ இந்த ஜட உலகம் ஒரு சிறைச்சாலை மாதிரி. நாம எல்லாம் இந்த சிறைச்சாலையில கைதிகளா இருக்கோம். சில நேரம் சிறைச்சாலைக்குள்ள சில கைதிகளை நலன் விரும்பிகளும் வருவாங்க.
இப்ப மகாத்மா காந்தி கூட சிலப்ப சிறைக்கு போனாரு. அதனால சொம்பு திருடினவரும் மகாத்மா காந்தி ஒன்னாயிருவாரா? பிக் பாக்கெட் அடிச்சவங்க, பிக் பாக்கெட் அடிச்சு சேப்படி திருடன், சொம்பு திருடினவன், வீட்டுல நகை கொள்ளை அடிச்சவன், அவனையும் ஜெயிலுக்குள்ள போட்டு வச்சிருப்பாங்க. மகாத்மா காந்தியும் ஜெயில போடுறாங்க. அப்ப ரெண்டு பேரும் ஒரே தரத்துல இருக்கிறவங்களா? இல்ல. சோ மகாத்மா காந்தி ஜெயிலுக்கு போன நோக்கம் வேற, இந்த திருடர்கள் ஜெயிலுக்கு போற நோக்கம் வேற. திருடர்கள் தவறு செய்துதான் ஜெயிலுக்குள்ள போறாங்க. மகாத்மா காந்தி இவங்களை விடுவிக்கிறதுக்காக ஜெயிலுக்குள்ள போறாங்க. அதே போலதான் நாம் எல்லாம் இந்த ஜட உலகத்துல பொய்யலங்காரத்தினாலும் அறியாமையினாலும் ஜடையர்க்கின் முக்குணத்தினாலும் கவரப்பட்டு நாம மாயாசக்தி பகவானுடைய புறசக்தினால கவரப்பட்டு கட்டுண்ட வாழ்க்கையில இருக்கு. ஆனா முக்தி பெற்ற ஆத்மாக்கள் பகவானுடைய நித்திய சித்தர்கள் அவங்க இந்த பூமிக்கு வர்றாங்க. அவங்க நம்மளை விடுவிக்கிறதுக்காக வராங்க. அவங்க எப்படி எளிமையா வாழணும்னு கத்துக் கொடுக்குறாங்க. எப்படி எளிமையான வாழ்க்கை, நம்முடைய உணர்வை எப்படி கிருஷ்ண உணர்வா வச்சுக்கிறது, எளிமையான வாழ்க்கை உயர்வான சிந்தனை, அதை கற்றுக் கொடுக்கறதுக்காகவும் பகவான் மேல எப்படி கலப்படமெல்லாம் அன்பு செய்யறது, எப்படி கிருஷ்ண உணர்வுல பைராக்கியமா இருக்கிறது, அதை கத்துக் கொடுக்கறதுக்காக ஆச்சாரியர் இங்க வராங்க. அப்பேற்பட்ட ஒரு ஆச்சாரியர் தான் கௌர கிஷோர் தாஸ் பாபாஜி மகாராஜ். இன்றைக்கு கௌர கிஷோர் தாஸ் பாபாஜி மகாராஜ் மறைவது. சோ கௌர கிஷோர் தாஸ் பாபாஜி, நமோ கௌர கிஷோராய சாட்சாத் வைராக்கிய மூர்த்தையே வெப்பரலம்ப ரசாம்போதே பாதாம்புஜாயதே நமஹா. கௌர கிஷோர் தாஸ் பாபாஜி மகாராஜ் சாட்சாத் வைராக்கிய மூர்த்தி, வைராக்கியமா உருவானவர், வைராக்கியமான பக்தி. நம்முடைய வைராக்கியம் எல்லாம் பாருங்க, 2 நாள் தாக்கு பிடிச்சா பெருசு. நேத்து கூட பேசிட்டு இருந்திருப்போம், நாளைக்கு பாருங்க ஏகாதசி நான் சாப்பிடாம இருப்பேன், அப்புறம் கொஞ்ச நேரம் தாக்கு பிடிச்சா பெருசு. நம்ம வைராக்கியம் எல்லாம் அவ்வளவுதான். வருஷ வருஷம் கிருஷ்ண ஜென்மாஷ்டமி வரும், வருஷ வருஷம் ஆன்மீக குருவுடைய வியாச பூஜை வரும், வருஷ வருஷம் நம்முடைய பிறந்த நாள் வரும். உடனே என்ன ஒரு சில உறுதிமொழி எடுத்துப்போம், நான் இன்னையில இருந்து இது ஃபாலோ பண்ணுவேன், நான் இன்னிலிருந்து அது செய்ய மாட்டேன், இன்னிலிருந்து இது பண்ண மாட்டேன், நான் இதைத்தான் செய்வேன் அப்படின்னு வைராகி உறுதி எடுப்போம். அந்த உறுதி 2 நாள் கடைபிடிச்சா பெருசு. ஆனா கௌர கிஷோர் தாஸ் பாபாஜி மகாராஜ் வைராக்கியமே உருவானது. இந்த வைஷ்ணவ ஆச்சாரியருடைய சரித்திரம், வைஷ்ணவ ஆச்சாரியருடைய நாம ரூப குணாதிசயங்களை பாடுவது, கேட்பது, அவங்க சரித்திரத்தை படிக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமா நமக்குள்ள இந்த வைராக்கியம் தோன்ற ஆரம்பிக்கும். கிருஷ்ண உணர்வுல உற்சாகம் பிறக்கும், பக்தி தொண்டுல ஆர்வம் அதிகரிக்கும். அந்த பூர்வ ஆச்சாரியுடைய அனுகிரகத்தினால நாம வெகு சீக்கிரத்துல கிருஷ்ண உணர்வுல முன்னேற்றம் அடையும். அதனால கௌர கிஷோர் தாச பாபாஜி மகாராஜ் வாழ்க்கை அவர் சரித்திரம் நமக்கு ஒரு அழகான பாடம். என்னைக்குமே ஆச்சாரியருடைய வாழ்க்கை சரித்திரம், அவங்க வாழ்க்கையில நடக்கக்கூடியது, இதெல்லாம் நமக்கு அழகழகான பாடத்தை கத்துப்பட்டுருப்போம். அவங்க இந்த பூமியில இறங்கி வர்றாங்க, எப்படி கிருஷ்ணர் மேல தன் மனதை ஒருநிலைப்படுத்துறதுன்னு கத்துக் கொடுக்குறாங்க, எப்படி கிருஷ்ணர் மேல அன்பு செய்யறது, எப்படி அவரை சரணாகதி பண்ணிருக்கிறது, எப்படி வைராக்கியமான பக்தி பண்றது, இதெல்லாம் அழகா தன்னுடைய வாழ்க்கையில வாழ்ந்து காமிச்சு கத்துக் கொடுக்குறாங்க. சும்மா அப்படியே வாயில சொல்லிட்டு போயிடல, சும்மா ஏதோ உபன்யாசம் பண்ணிட்டு போயிடல. உபன்யாசம் பண்றது ரொம்ப ஈஸி, ஆனா நடைமுறையில பயிற்சி பண்றது ரொம்ப கஷ்டம். ஆச்சாரியர் தான் நடைமுறையில பயிற்சி பண்றவர். சோ கௌர கிஷோர் தாஸ் பாபாஜி மகாராஜ் வைராக்கியமே உருவானவர், சாட்சாத் வைராக்கிய மூர்த்தி. விப்ரலம்ப பாவா, விப்ரலம்ப பாவா அப்படின்னு சொன்னா பகவானுடைய பிரிவு உணர்ச்சியில அவரையே நினைச்சுக்கிட்டு இருக்காரு. பகவானை பிரிஞ்சு அந்த பிரிவு உணர்ச்சியில அவரையே நினைச்சிட்டு இருக்காரு. பிருந்தாவனத்து கோபிகள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பிரிஞ்சு எப்பவுமே அவரையே நினைச்சிட்டு இருந்தாங்க. துவாரகையில கிருஷ்ணர் இருந்துட்டு பிருந்தாவனத்து கோபிகளே நினைச்சிட்டு இருக்காரு. அந்த பிரிவுல ஒரு ஆனந்தம். கௌர கிஷோர் தாஸ் பாபாஜி மகாராஜ் ஒரு தன்னை உணர்ந்த ஆத்மா. அவர் எங்கேயுமே சொல்லல, நான் ராதாராணியை பார்த்துட்டேன், நான் கிருஷ்ணரை பார்த்துட்டேன், நான் ராதா கிருஷ்ணரை தரிசனம் பண்ணிட்டேன், நான் ராதா கிருஷ்ணரை நேருக்கு நேர் பார்த்துட்டேன், அப்படி எங்கேயுமே சொல்லல. பிருந்தாவனத்து கோஸ்வாமிகள், ஸ்ரீ ரூப கோஸ்வாமி, ஸ்ரீ சனாதன் கோஸ்வாமி, ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி எல்லாம் தேடுறாங்க. ஓ கிருஷ்ணா நீங்க எங்க இருக்கீங்க, ஓ ராதே நீங்க எங்க இருக்கீங்க, எப்ப உங்க தரிசனம் எனக்கு கிடைக்கும், எப்ப என்ன ஆசீர்வதிக்க போறீங்க, தேடிக்கிட்டே இருக்காங்க. பிருந்தாவனத்து 12 வனங்கள்ல, பிருந்தாவனம், காமியவனம், மதுவனம், பாண்டிரவனம், கதிரவனம், தாளவனம், 12 வனங்களை தேடுறாங்க. ஓ கிருஷ்ணா நீங்க எங்க இருக்கீங்க, ஓ ராதா நீங்க எங்க இருக்கீங்க, அழற.
கிருஷ்ணனுடைய பிரிவுல அவரை தேடி தேடி அழற. சோ அதுதான் விப்ரலம்ப பாவம். அவரை பிரிந்து அந்த பிரிவுல அவரை தேடி அழறு, அவருடைய சங்கம் வேண்டி அழறு, அவர் தரிசனம் வேண்டி அழுகுது. சோ கௌர கிஷோர் தாஸ் பாபாஜி மகாராஜ் விப்ரலம்ப ரசாம் போஜே. அந்த விப்ரலம்ப ரசா பகவானுடைய பிரிவு, பகவானுடைய பிரிவை நினைச்சு நினைச்சு அழுதுட்டே இருப்பார். ஓ கிருஷ்ணா, என்னை விட்டு போயிட்டீங்களே, நான் உங்களை பார்க்க முடியலையே, நான் உங்களை பிரிச்சுட்டேனே. ஓ ராதாராணி, ஓ கிருஷ்ணா, நீங்க எங்க இருக்கீங்க? நான் உங்களை எப்போ பார்க்க போறேன்? எனக்கு எப்போ உங்க தரிசனம் கிடைக்கும்? இந்த ஏழை முட்டாளு கண்ணுக்கு நீங்க காட்சி தருவீங்களா? இப்படி ஏங்கிட்டு இருக்காரு. தூய பக்தர் எப்பவுமே இந்த ஏழை முட்டாளின் கண்களுக்கு நீங்கள் காட்சி தர வேண்டும் அப்படின்னு ஏங்குறார், அழறார். சோ சச்ச அந்த மாதிரி ஒரு ஆகச்சிறந்த ஒரு வைஷ்ணவ ஆச்சாரியர் கௌரி கிஷோர் தாஸ் பாபாஜி. சாட்சாத் வைராகிய மூர்த்தி, விப்ரலம்ப ரசாம்போதி பாதாபச்சாரி. பகவானுடைய தாமரை திருப்பாதங்களை பூர்ணமாக சன்னாதி கொண்டு எப்பவுமே அவர் நினைச்சிட்டே. சோ கௌரி கிஷோர் தாஸ் பாபாஜி ரொம்ப எளிமையான, பணிவான பணிவான எளிமையான ஒரு ஆச்சாரியர். தன்னை எப்பவுமே ஏழ்மையிலே வச்சிருந்தார். இன்னைக்கு கலியுகத்துல பாத்தீங்கன்னா பெரும்பாலும் சாதுக்கள், கலியுகத்துல பெரும்பாலும் சாதுக்கள் வந்து ஆடம்பரமான வாழ்க்கை, கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் வந்துட்டாலே பெரிய ஆசிரமம் கட்டிடுவாங்க, பலாயிரக்கணக்கான நிலங்களை வாங்கிடுவாங்க, சொத்து, பேர், புகழ். அந்த மாதிரி ஒரு சாது அல்ல கௌரி கிஷோர் தாஸ் பாபாஜி மகாராஜ். பதவி, பெயர், புகழ், லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ், லட்சக்கணக்கான பேரு, இன்னைக்கு எவ்வளோ சாமியார்கள், எவ்வளோ ஆன்மீகவாதிகள் நம்ம பாக்குறோம் இந்த கலியுகத்துல. எவ்வளவு ஆசிரமம் வச்சுட்டு பேர், புகழ், பதவியில வச்சு. ஆனா கௌரி கிஷோர் தாஸ் பாபாஜி மகாராஜ் ரொம்ப எளிமையான, பணிவான ஒரு ஆச்சாரி. ரொம்ப எளிமையா வாழ்ந்தார். அவர் வந்து பிறப்பால் ஒரு வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு விவசாய குடும்பத்துல பிறந்தார். அவருக்கு சிறு வயதுல திருமணமும் ஆயிருக்கு. அப்புறம் ஒரு கட்டத்துல அவங்க மனைவி இறந்து போயிடுறாங்க. பாபாஜி வந்து சன்னியாசம் எடுத்துட்டு அவர் பிருந்தாவனத்துல இருக்கார். பிருந்தாவனத்து 12 வனங்கள்லயும் வெறும் ஒரு கௌப்பீனம் மட்டும் கட்டிட்டு இந்த 12 வனங்கள்லயும் பாபாஜி வந்து ராதா கிருஷ்ணனுடைய புகழை பாடிட்டு நாம ஜபிச்சுட்டே இருக்காரு. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஒரு நாளைக்கு வந்து 2 லட்சம் நாமங்கள், 22 மணி நேரத்துக்கு மேல. சிலப்போ 2 மணி நேரம் தூக்கம், சிலப்போ அதுவும் கிடையாது. 128 சுற்றுக்கள். நம்ம 16 சுற்று பண்றதுக்கு போராடுறோம். குறைந்தபட்சம் 16 மாலை பிரபா சொன்னார். நம்ம 16 மாலை தான் இலக்காக வச்சு, குறைந்தபட்சம் 16 மாலை. and அட்லீஸ்ட் 60 ட்ரோன். நம்ம ஆல்மோஸ்ட் 60 ட்ரோன், அவ்வளவுதான். அதுதான் நம்முடைய இலக்கு. ஆனா கௌரி கிஷோர் தாஸ் பாபாஜி ஒரு நாளைக்கு 128 மணிகள் ரவுண்ட்ஸ் ஜபம் செய்வார். சில நேரம் அவர் என்ன உணவு சாப்பிடுவார்னா, இதெல்லாம் நம்மளால கௌர கிஷோர் தாச பாபாஜி மாருடைய தவம், அவருடைய துறவு, அவர் தவம், அவருடைய வைராக்கியம் நம்மளால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. நமக்கு வந்து அது நம்ம நகல் செய்ய முடியாது. அப்படி நகல் செஞ்சா நம்ம கீழே போயிடுவோம் பக்தியில. கௌர கிஷோர் தாஸ் பாபாஜி மகாராஜ் பிருந்தாவனத்தில் இருந்த போது ராதா குண்டத்து மண்ணு தான் அவருக்கு உணவா சாப்பிட்டுருக்காரு. சில நேரங்கள் யமுனையிலிருந்து மண்ணை எடுத்து அந்த மண்ணை வந்து பிரசாதமா சாப்பிடுவார். சில நேரம் ராதா கூட்டத்து மண் எடுத்து உட்கொள்வார். சில நேரங்களில் வந்து பிக்ஷை எடுத்து போவார், மதுகரி பிக்ஷை எடுக்க போவார். அதுவும் 5-6 வீடுகள்ல தான் கொஞ்சம் போல இந்த 2 கை அளவுல, இந்த 2 கை அளவுக்கு என்ன பிரசாதம் கிடைக்குதோ அதுதான் அன்றைக்கு உணவு. ரொம்ப எளிமையான வாழ்க்கை, ரொம்ப எளிமையான வாழ்க்கை. 24 மணி நேரம் சதா ராதாகிருஷ்ண லீலைகளே ஸ்மரணம் பண்ணிட்டு. அப்போ உயர்ந்த பக்தர்கள்ல 2 கேட்டகரி இருக்காங்க. உயர்ந்த பக்தர்கள் வைணவர்கள்ல 2 கேட்டகரி. ஒருத்தங்க வந்து பஜனானந்தின்னு சொல்லுவாங்க. ஒரு சார், ஒரு பிரிவினர் வந்து பஜனானந்தி, இனி ஒரு பிரிவினர் கோஷ்டி ஆனந்தி. இந்த பஜனானந்தின்னு சொல்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கனால ராதாகிருஷ்ண லீலைகளே மறக்க முடியாது. அப்படியே ஸ்மரணம் பண்ணி பண்ணி அதுல லயிச்சு போயிடுவாங்க. அவங்களால பிரச்சாரம் செய்ய முடியாது. அவங்க 24 மணி நேரமும் ராதாகிருஷ்ண லீலைகளே ஸ்மரணம் பண்ணி அவங்க சீடர்களை ஏத்துக்காம
எப்பவுமே கண்கள்ல கண்ணீர் மல்க பகவான் நாமத்தை சொல்லிட்டு அதுலயே அப்படி லயிச்சு போயிருப்பாங்க, சமாதி நிலையில இருப்பாங்க. அவங்க பஜனானந்த். பஜனா அப்படின்னா கீர்த்தனம், நாம ஜபம், நாம சங்கீர்த்தனம், நாம ஜபம், கிருஷ்ணருடைய லீலைகளை ஸ்மரணம் செய்வது, இப்படியே 24 மணி நேரமும் அப்படியே அது லயிச்சு போயிருப்பாங்க பஜனானந்திகள். கோஷ்டியானந்தி என்ன பண்ணுவாங்க? கோஷ்டியானந்திகளும் அந்த உன்னத நிலையில இருக்கிறாங்க. ஆனா கீழே இறங்கி வருவாங்க பிரச்சாரம் செய்யறதுக்காக. இப்ப இந்த ரெண்டு விஷயம் பார்க்கலாம். ஒருத்தர் பஜனானந்தி, கோஷ்டியானந்தி. அதுக்கு உதாரணம், இப்ப பஜனானந்திக்கு உதாரணம் கௌர கிஷோர் தாஸ் பாபாஜி மகாராஜ். அதே மாதிரி லோகநாத் கோஸ்வாமி, சைத்தன்ய மாவுடைய நெருக்கமான சகாக்கள் ஒரு லோகநாத் கோஸ்வாமி, ஷாரவி தாக்கூர், இந்த மாதிரி ஒரு சில பக்தர்கள் அவங்க கிருஷ்ணர் மேல உள்ள பிரேமத்தினால அவங்க தண்ணியை மறந்து அந்த கிருஷ்ண உணர்வுல லயிச்சு போய் சமாதி நிலையில இருப்பாங்க. ஆனா பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர், அபய சரணாரவிந்த பக்தி வேதாந்த சுவாமி, ஸ்ரீல பிரபுபாதர், இந்த மாதிரி ஆச்சாரியர்கள் அவங்களும் கிருஷ்ண உணர்வுல தங்களை மறந்து போய் லயிச்சு போய் இருக்கிறவங்க. ஆனா இந்த கலியுக மக்களை கடை தேர்த்துவதற்காக, நம்மை போன்ற வீழ்ந்த ஆன்மாக்களை விடுவிக்கிறதுக்காக அவங்க அந்த நிலையிலிருந்து இறங்கி அவங்க பிரச்சாரம் செய்யறாங்க. அந்த உன்னதமான நிலையிலிருந்து இறங்கி வராங்க. சோ கௌர கிஷோர் தாஸ் பாபாஜி மகாராஜ் ஒரே சீடர் பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர். கௌர கிஷோர் தாஸ் பாபாஜி பௌதிகவாதிகள் பக்கமே போக மாட்டார். பௌதிகவாதிகளை கண்டாலே அவருக்கு பிடிக்காது. யாரெல்லாம் பௌதிகத்துல மூழ்கி போயிருக்காங்களோ, பெண்களோடு சங்கம் வச்சுட்டு இருக்கிறவங்க, பௌதிக ஆசை, பதவி, பெயர், புகழ், இந்த மாதிரி பௌதிகவாதிகளை கண்டாலே கௌர கிஷோர் தாஸ் பாபாஜி விலகி போயிடும். பௌதிகவாதிகள் அவர்கிட்ட ஆசீர்வாதம் போனா அவர் நெருங்க முடியாத தன்னை பாதுகாத்துப்பார். பௌதிகவாதிகளை கிட்ட நெருங்கவே விட மாட்டார் கௌர கிஷோர் தாஸ் பாபாஜி மகாராஜ். இந்த பௌதிகவாதிகளுடைய குறிப்பு, பௌதிகவாதிகள்லாம் எப்பவுமே புலன்பெற்று விரும்புறவங்க. பதவி, பெயர், புகழ், செல்வம், சொத்து, மனைவி, குடும்பம், சமுதாயம், இதே விஷயங்களை சிந்திச்சுட்டே இருக்கிறோம். இந்த பௌதிகவாதிகள் என்ன பண்ணுவாங்க? சில நேரம் சாதுகள்கிட்ட போவாங்க. எதுக்காக? ஆசீர்வாதம் வாங்கணும். ஓ, சாது என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க, நான் புலன்பு அனுபவிக்கணும், எனக்கு நல்ல இடத்துல வேலை கிடைக்கணும், என் பையனுக்கு நல்ல இடத்துல பொண்ணு கிடைக்கணும், என் பொண்ணுக்கு நல்ல இடத்துல மாப்பிள்ளை கிடைக்கணும். இந்த மாதிரி பௌதிக விஷயங்கள்லயே லயிச்சு போயிருக்கிறவங்க சில நேரம் சாதுக்கள் கிட்ட வருவாங்க பௌதிக ஆசீர்வாதத்துக்கு வேண்டி. இந்த மாதிரி பௌதிக ஆசிர்வாதிகளுடைய விருப்பத்தை கௌர கிஷோர் தாஸ் பாபாஜி தவிர்க்கிறாரு. இவங்களுடைய சங்கத்தை தவிர்க்கிறாரு. இவங்க பாபாஜி தேடி வந்தா இவர் என்ன பண்ணுவாரா? இந்த பப்ளிக் டாய்லெட் இருக்கு இல்லையா, பொது கழிவறை, அங்க போய் உட்காந்துருவாரு. இந்த பொது கழிவறை பராமரிக்க மாட்டாங்க. நீங்க இந்தியால பாத்தீங்கன்னா பெரும்பாலான இடங்கள்ல பொது கழிவறை இருக்கு. அது சரியா பராமரிக்காம துர்நாற்றம் வீசும். அங்க எந்த ஒரு வசதியான நபர்களும் அங்க போக மாட்டாங்க. கழிவறை இல்லாதவங்க, கழிவறை வசதி இல்லாதவங்க, சாதாரணப்பட்ட மக்கள் தான் அங்க போவாங்க. போய் அவங்களும் அசுத்தம் பண்ணி வச்சுட்டு வந்துருவாங்க. அந்த இடத்துல போய் உட்காந்து பாபாஜி மகாராஜ் ஜெபம் பண்ணுவார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. என்ன ஒரு வைராகியம் இருந்தா அவர் அந்த இடத்துல போய் உட்காருவார். நம்ம எல்லாம் அந்த 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 பக்கம் போனாலே மூக்கு பொத்திட்டுருவோம் இல்லையா? கழிவறை பக்கம் போனாலே மூக்கு அடைச்சிட்டு ஓடிடுவாங்க. ஆனா இவர் அங்க உட்காந்துட்டு இருக்காரு. இந்த பௌதிகவாதிகள் எல்லாம் பார்ப்பாங்க, என்ன இந்த பாபாஜி, இந்த சாமிஜி அங்க போய் உட்கார்ந்து இருக்காரு, யார் அவர்கிட்ட போவா? யார் அவர்கிட்ட போவா? அவர் போய் ஒரு பொது கழிவறையில உட்கார்ந்துட்டு இருக்காரு, அங்க சீச்சி அது ரொம்ப அசுத்தமான இடம், அங்க போயிருக்காரு, அவர்கிட்ட போக வேண்டாம். இந்த பௌதிகவாதியுடைய வருகையை தவிர்க்கிறதுக்காக மகாராஜ் அங்க உட்காந்து ஒரு தன்னை மருந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பார். சில நேரம் கங்கை கரையில அவர் பாபாஜி மகாராஜ் கௌர கிஷோர் தாஸ் பாபாஜி மகாராஜ் கொஞ்ச நாள் பிருந்தாவனத்துல இருந்தார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் நவதீபத்துல இருந்தார். நவதீபத்துல கங்கை கரையில உட்கார்ந்துருப்பார். யாராவது ஆசீர்வாதம் வந்தா இந்த மீன் பிடிக்கிற இடம் ரொம்ப துர்நாற்றம் வீசும். அது ஓட்ட படகு ஒண்ணு இருக்கும். அந்த ஓட்ட படகு அந்த மீன் பிடிக்கிற இடம், மீன் எல்லாம் பிடிச்சு அதெல்லாம் சீவி வச்சிருப்பாங்க, அதெல்லாம் துர்நாற்றம் வீசும். அந்த இடத்துல உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பாரு. சோ இந்த பௌதிகவாதிகள் அங்க போக மாட்டாங்க. சரி, அது ரொம்ப அசுத்தமான இடம், அங்க போய் உட்கார்ந்து இருக்காரு சாது. என்ன மாதிரி சாது அவரு? யார் அவர்கிட்ட போவா? இவங்களுடைய வருகையை தவிர்க்கிறதுக்காக தான், இவங்களுடைய வருகையை தவிர்க்கிறதுக்காக கௌர கிஷோர் தாஸ் பாபாஜி மகாராஜ் மாதிரி ஒரு துர்நாற்றம் வீசக்கூடிய இடத்துல போய் உட்காந்து, துர்நாற்றம் வீசுற இடத்துக்குள்ள போய் உட்காந்துட்டு பிரேயர் பண்ணிட்டு
கௌரகிஷோர் தாஸ் பாபாஜி மகாராஜ் அவருடைய ஆன்மீக குரு வந்து பகவான் தாஸ் பாபாஜி. பகவான் தாஸ் பாபாஜி யாருன்னா ஜெகநாத் தாஸ் பாபாஜி மகாராஜுடைய சீடர். நம்முடைய சம்பிரதாயத்துல நீங்க அந்த குரு பரம்பரால பாத்தீங்கன்னா ரொம்ப வயசான ஒரு பாபாஜி இருப்பார். அவர் தான் ஜெகநாத் தாஸ் பாபாஜி மகாராஜ். 127 வயசு அவருக்கு. அவருடைய சீடர் தான் பகவான் தாஸ் பாபாஜி. அவர்கிட்ட தீட்சை பெற்றுக் கொண்டார் கௌரகிஷோர் தாஸ் பாபாஜி. பகவான் தாஸ் பாபாஜியிட தீட்சை பெற்றுக் கொண்டாலும் கௌரகிஷோர் தாஸ் பாபாஜிக்கு நன்றாக தெரியும் பக்தி வினோத் தாக்கூர் ஒரு ஆகச்சிறந்த ஒரு வைஷ்ணவர். பக்தி வினோத் தாக்கூர். பக்தி வினோத் தாக்கூர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி, இப்ப நம்ம பேசுற ஆச்சாரியருடைய லீலைகள் எல்லாமே ஒரு 200-250 வருஷம் முன்னாடி நடந்தது. பக்தி வினோத் தாக்கூர் இந்த காலத்துல அவர் வந்த காலத்துல ஏமாற்றக்கூடிய வைணவர்கள் அதிகமா இருந்தாங்க. போலி சம்பிரதாயங்கள், ஏமாற்றக்கூடியவங்க, தங்களை வந்து கிருஷ்ண பக்தரா காமிச்சுக்கிட்டு ஏமாத்துறவங்க, பௌதிக விஷயங்களை அனுபவிக்கிறவங்க, பெண்களோடு சங்கத்துல இருக்கிறவங்க, எக்கச்சக்கமான போலி சம்பிரதாயம். அதனால உண்மையான வைஷ்ணவருக்கே பெரும் அவமானத்தை ஏற்படுத்தி விட்டார்கள். ஒரு உண்மையான கௌடிய வைஷ்ணவரே ரொம்ப கேவலமாக பார்க்கக்கூடிய நிலையை உருவாக்கிட்டாங்க இந்த போலி சம்பிரதாயம். அப்ப இதெல்லாம் வந்து போலிகளை வந்து அடையாளம் காண்பித்து அவங்ககிட்ட இருந்து ரூப கோஸ்வாமி போதனைகளையும் சைதன்ய மகாபிரபு போதனைகளையும் வந்து பிரச்சாரம் செய்த ஒரு உத்தமமான பக்தர் தாக்கூர் பக்தி வினோத். நமோ பக்தி வினோதாய சச்சிதானந்த நாமினே கௌர சக்தி சுரூபாய ரூபானுக்கு வராயதே. சைதன்ய மகாபிரபுவோட சக்தி அளிக்கப்பட்ட ஒரு அவதாரம் பக்தி வினோத் தாக்கூர். ரூப கோஸ்வாமியின் போதனைகளை உண்மையாக உள்ளது உள்ளவாறு திருப்பி கொடுத்தவர். ரூப கோஸ்வாமியின் உண்மையான ஃபாலோவர். ரூப கோஸ்வாமியின் உண்மையான போதனைகளை பிரச்சாரம் செய்தவர். அதனால கௌரகிஷோர் தாஸ் பாபாஜி பக்தி வினோத் தாக்கூர் தன் சீக்ஷா குருவா இருந்தது. பக்தி வினோத் தாக்கூர் அவருடைய சங்கத்துக்கு போவார். அவரு வங்காளத்துல இருந்த போது, நவதீப்ல இருந்த போது அவர் அடிக்கடி பக்தி வினோத் தாக்கூர் சங்கத்துக்கு போவாரு. அவர்கிட்ட பாகவதம் கேட்பார், அவருடைய சங்கம் எடுத்துட்டுருவார். பக்தி வினோத் தாக்கூர் பாக்குற இந்த கௌரகிஷோர் வந்து இவ்வளவு எளிமையான ஒரு பணிவான வைஷ்ணவரா இருக்காரு. எளிமை, பணிவு, துறவு, வைராக்கியமே உருப்பெற்றவர். அதனால கௌரகிஷோர் பக்தி வினோத் தாக்கூர் கௌரகிஷோர் மேல அவ்வளவு அன்பு இருக்கு. ரெண்டு பேரும் அவ்வளவு மணிக்கணக்கா, பக்தி வினோத் தாக்கூரும் கௌரகிஷோரும் மணிக்கணக்கா கிருஷ்ண கதா பேசுவாங்க, ஹரிகதா பேசுவாங்க, சைத்தன்ய மகாபிரபு லீலைகளை பத்தி பேசுவாங்க. கௌரகிஷோர் வந்து பக்தி வினோத் தாக்கூர் வந்து சைத்தன்ய லீலா, பகவானிய லீலை, பாகவதம் எல்லாம் கேட்பார். அப்ப அடிக்கடி ஒரு பக்தி வினோத் தாக்கூர் சந்திக்க வருவதுண்டு. அப்ப விமல் பிரசாத் சின்ன பையன். பிற்காலத்துல பக்தி சித்தாந்த சாரஸ்வதி தாக்கூர் பிரபுபாடைய ஆன்மீக குரு, அபய சரணாரவிந்த பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாடைய ஆன்மீக குரு. அப்போ ஒரு நாள் பக்தி வினோத் தாக்கூர் வந்து தன்னுடைய பையனை கூப்பிடுறாரு, விமல் பிரசாத். ஏ விமல் பிரசாத், நீ போய் இந்த கௌரகிஷோர் பாபாஜிட்டு தீட்சை வாங்கிக்கும். இவரை தான் உன் குருவான் ஏத்துக்கணும். கௌரகிஷோர் தாஸ் பாபாஜி மகாராஜரை உன் குருவா ஏத்துக்கணும். பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர், அப்போ அவருக்கு பேர் விமல் பிரசாத். சின்ன குழந்தை, 7-8 வயசு தான் இருக்கும். விமல் பிரசாத் போய் கேட்டாரு, பாபாஜி மகாராஜ் எனக்கு தீட்சை கொடுங்க. அவ பாபாஜி சொல்றாரு, நோ நோ நோ, நான் உனக்கு தீட்சை கொடுக்க முடியாது. நீங்க யாரு? நீங்க வந்து பக்தி வினோத் தாக்கூருடைய பையன். பிறவியிலிருந்தே நீங்க வைஷ்ணவர். நீங்க அனைத்து சாஸ்திரம் அறிந்தவர், வெறும் பண்டிதன். நான் ஒரு படிக்காதவன். நான் ஒரு ஏழை முட்டாள். நான் ஒரு பௌதிகவாதி. நான் வந்து புலம்பத்துல மூழ்கி போயிருக்கேன். எந்த மாதிரி உள்ளவங்க எப்படி உன்னை சீடரா ஏத்துக்க முடியும் அப்படின்னு தன்னுடைய பணிவுனாலும் எளிமையாலும் தட்டி கழிக்கிறார், தவிர்க்கிறாரு, தீட்சை கொடுக்கிறாரு. ஆனா பக்தி வினோத் தாக்கூர் சொல்லிட்டாரு, விமல் பிரசாத், நீ அவர்கிட்ட தான் தீட்சை வாங்க. உனக்கு வேற ஆப்ஷனே கிடையாது, உனக்கு வேற வாய்ப்பே கிடையாது. நீ அவர்கிட்ட தான் தீட்சை வாங்கி அவருடைய கட்டளை. ஆக்சுவலி பக்தி வினோத் தாக்கூரே போதுமானவரு பக்தி சித்தாந்த தீட்சை கொடுக்கறதுக்கு. ஏன்னா அவரே ஆச்சாரியர் தான். ஆனா கௌரகிஷோருடைய பணிவு, அவருடைய எளிமை, அவருடைய வைராக்கியம் இந்த உலகத்துக்கு தெரியணும். யாரு உண்மையான பண்டிதன், யார் உண்மையான யார் உண்மையான கற்றறிந்தவன். இன்னைக்கு உலகத்துல வந்து நிறைய பேர் நான் படிச்சவன் சொல்லிட்டு இருக்காங்க. நான் படிச்சுட்டேன், நான் வந்து டிகிரி வாங்கிட்டேன், நான் வந்து பிஹெச்டி பண்ணிட்டேன். ஆனா அகங்காரம், கர்வம், பேராசை, பொறாமை இதெல்லாம் கற்றவன். மேற்கத்திய கலாச்சாரம், புலம்ப வாழ்க்கை அவங்க எல்லாம் கற்றவங்க.
யாரு வைஷ்ணவ கலாச்சாரத்துக்கு யார் கலாச்சாரப்படி வாழ்றாங்களோ, யார் ரொம்ப எளிமையா இருக்காங்களோ, யார் பணிவா இருக்காங்களோ, யார் தன்னடக்கத்தோடு இருக்காங்களோ, அவன் தான் கற்றறிந்தவர். அப்படி பார்க்கும்போது கௌரி கிஷோர் தாச பாபாஜி மகாராஜ் ஸ்பாட் ஃபார் பெட்டர் தன் நவ். இப்ப இருக்கிற சோகால்டு பண்டிதன்மார்கள் அவங்களோட ஒப்பிடும் போது கௌரி கிஷோர் தாஸ் பாபாஜி மகாராஜ நம்ம அவரோட ஒப்பிடவும் முடியாது. அவர் ஒப்பற்ற ஒரு உத்தமமான பக்தர். அவரு தன்னை சொல்லிக்கிறார், நான் படிப்பறிவு இல்லாதவன். அப்ப உடனே சித்தார்த்த மகாராஜ் சொல்றாரு, பாபாஜி மகாராஜ் நீங்க கிருஷ்ணருக்கு மிக பிரியமானவர், நீங்க பகவானுடைய தூய பக்தர். சோ பக்தி தொண்டுக்கு பௌதிக கல்வி எல்லாம் ஒரு பொருட்டே இல்லை. பௌதிக கல்வி எல்லாம் தேவையில்லை. நான் பௌதிக கல்வியில பெரிய மெடல் வாங்கிட்டேன், நான் பெரிய டாக்டரேட் பட்டம் வாங்கிட்டேன், அதனால கிருஷ்ண பக்தியில நான் கிருஷ்ணரை கவர்ந்துருவேன். நோ, இல்ல. எளிமையான பக்தியும் பணிவானதான் பகவானை கவர முடியும். சித்தார்த்த மகாராஜ் சொல்றாரு, நான் என்ன கல்வி கற்று என்ன பிரயோஜனம், எனக்கு உங்க கருணை வேணும். நான் என்ன எல்லாரும் பெரிய பண்டிதன் சொல்லலாம், இவர் பக்தி வினோதாவுடைய பையன் என்ன போடலாம், எனக்கு நீங்க சொல்ற மாதிரி சாஸ்திரம் தெரிஞ்சிருக்கலாம், ஆனா என்ன பிரயோஜனம், உங்களை மாதிரி ஒரு தூய பக்தருடைய கருணை இல்லைன்னா கிருஷ்ணனுடைய கருணை எப்படி எனக்கு கிடைக்கும்? அதனால தயவு செய்து என்ன உங்க சீடரா ஏத்துக்கங்க. இவர் தட்டி கழிக்கிறார், முடியாது முடியாது, நான் சீடரா ஏத்துக்க மாட்டேன் உங்களை. ஆனால் விடாம தொடர்ந்து நடையா நடக்கிறார். எப்படியாவது கௌரி கிஷோர் பாபாஜியுடைய கருணையை பெற்று விட வேண்டும். அப்புறம் ஒரு நாள் கேட்கிறாரு, பாபாஜி மகாராஜ் நீங்க சீடரா ஏத்துக்கலாம்? நோ நோ நோ, நான் வேணா சைதன்ய மகாபுரம் கேட்கிறேன். சைதன்ய மகாபுரம் என் கனவுல வருவார், அவர் கேட்டு சொல்றேன். சைதன்ய மகாபுரோட கேட்டீங்களா? அடுத்த நாள் கேட்கிறாரு, மகாபுரு கனவுல வந்தாங்களா, அவர்கிட்ட கேட்டீங்களா? இல்ல, மகாபுருவை கனவுல வரல. அடுத்த நாள் கேட்கிறாரு, மகாபுரு கனவுல வந்தாரா கேட்டீங்களா? மகாபுருவை கனவுல வந்தா நான் கேட்க மறந்துட்டேன். இப்படியே தட்டி கழிச்சுட்டே இருக்க. பக்தி சித்தாந்தரும் விடாம தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கார். எப்படியாவது கௌரகிருஷ்ணனுடைய கருணையை பெற்றுவிட வேண்டும். ஒரு தூய பக்தருடைய கருணை இல்லைன்னா எப்படி கிருஷ்ணனோட முன்னேற்றம் அடைய முடியும்? எஸ்ய பிரசாதா பகவத் பிரசாதோ எஸ்யா பிரசாதான கதி குதோபி. தூய பக்தருடைய கருணை இருந்தாதான் பகவானுடைய கருணை. பக்தருடைய கருணை, ஆச்சாரியனுடைய கருணை, குருவுடைய கருணை இல்லைன்னா பகவானுடைய கருணை. அப்போ ஒரு நாள் தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருக்காரு. ஒரு நாள் கேட்கிறாரு பாபாஜி மகாராஜ், பாபாஜி மகாராஜ் நீங்க எங்க கருணையை கொடுக்கவே மாட்டேங்கிறீங்க, வைஷ்ணவனா ரொம்ப கருணை வாய்ந்தவங்க, நீங்க எனக்கு கருணையை கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இனி உங்க கருணை எனக்கு கிடைக்கலன்னு சொன்னா நான் வாழ்றது அர்த்தம் இல்ல, நான் கங்கையில குதிச்சு இந்த உடலை மாச்சிட்டு போறேன், இந்த கங்கையில போய் குதிச்சு இந்த உடலை விட்டுற போறேன். அப்பதான் இந்த குழந்தையோட வைராக்கியம். ஏன்னா கௌரகிஷோர் பாபாஜி வைராக்கியமே உருவான பக்தர். அவர் பாக்குறாரு பக்தி சித்தாந்தத்தை எவ்வளவு வைராக்கியம் இருக்கு, நடையா நடக்கிறாரு, தொடர்ந்து முயற்சி பண்றாரு, விடாமுயற்சி அணுகிட்டே இருக்காரு. எப்படியாவது பாபாஜி மகாராஜ் கருணையை பெற்று விட வேண்டும். அப்ப இந்த குழந்தையோட வைராக்கியம், இந்த குழந்தையோட விடாமுயற்சி, அவருடைய பணிவு, அவரது எளிமை கண்டு கௌரகிஷோர் பாபாஜி அவருக்கு தீட்சை கொடுக்கிறார். ரிஷபானுவ தேவி தைத்தாய தாசா. கௌரகிஷோருடைய ஒரே சீடர் பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர். பாருங்க, கௌரகிஷோர் எவ்வளவு பணிவான பக்தரா இருந்தா தனது சீடரை பிரபுன்னு கூப்பிடுவேன். அவர் எப்பவுமே சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் ஒரு பிரபுன்னு தான் கூப்பிடுவேன். சில நேரம் என்ன பண்ணுவா, கௌரகிஷோர் தாஸ் பாபாஜி பக்தி சித்தாந்தர் பாகவதம் பேசும்போது ஒழிஞ்சு நின்று பார்ப்பார். தன்னுடைய சீடர் பாகவதம் பேசும்போது ஒழிஞ்சு நின்று பார்ப்பார். பாருங்க என்னுடைய பிரபு, என் பிரபு எப்படி பேசுறாரு பாருங்க, என் பிரபு எப்படி உபன்யாசம் பண்றாரு அப்படின்னு தன் சீடருடைய உபன்யாசத்தை அப்படி மெச்சுக்குவார், பாராட்டுவார். அதுக்கப்புறம் விமல் பிரசாத், சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர், பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் தவம் செஞ்சார் கடுமையா. ஒரு நாளைக்கு 3 லட்சம் நாமம் ஜபிக்கணும். அப்ப அவருடைய ஆன்மீக குருவான கௌரகிஷோர் பாக்குறாரு, என்னுடைய பிரபுவோடைய உடல்ல ரூப் ரகுநாதன் தோன்றி விட்டார்கள். ரூப கோசாமியும் ரகுநாதாஸ் ரூப கோசாமியும் ரகுநாதாஸ் கோசாமி என்னுடைய பிரபுவோடைய உடம்புல தோண்டிட்டாங்க. அப்படி வைராக்கியமா பக்தி பண்றாரு. வைராக்கியமே உருவான குரு, வைராக்கியமே உருவான சீடர். ஒருத்தர் பஜனானந்தி, ஒருத்தர் கோஷ்டி ஆனந்தி. கௌரகிஷோர் பாபாஜி கல்கத்தாக்கு வரமாட்டேங்கிறார். கல்கத்தா வேண்டாம், அந்த பௌதிகவாதிகள் இருக்கிற இடம், நான் நவதீபத்துக்கு வெளியே வரமாட்டேன். நவதீபம் தான் எனக்கு, ஏன்னா இங்க சைதன்ய மாவுடைய தாமரை திருப்பாதம் மகாபுடைய லீலை நடந்தது, இந்த இடத்தை விட்டு நான் வரமாட்டேன். ஆனா பக்தி சித்தாந்த மாதிரி கல்கத்தால பிரச்சாரம் பண்ணிட்டே இருக்காரு. ஒரு முறை கௌரகிஷோருக்கு ரொம்ப கண் பார்வை மங்கி போயிடுச்சு.
வயசாக ஆக கண் பார்வையில மங்கும் இல்லையா? வயசாக ஆக கண் பார்வை வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சிட்டே வரும். அப்போ ஒரு சமயம் வந்து பக்தி சித்தாந்த பாக்குற தன் குரு மகாராஜுக்கு சரியா பார்க்க முடியல. அவர் பார்வை இழந்துட்டே வர்றாரு. அப்போ ஒரு நாள் சித்தாந்த மகாராஜ் போய் சொல்றாரு, பாபாஜி நீங்க என் கூட வாங்க, நான் உங்களை கல்கத்தா கூட்டிட்டு போறேன். அங்க ஒரு டாக்டர் இருக்காரு, நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், கண்ணை சரி பண்ணிடலாம். நோ, நான் வரமாட்டேன். நான் கல்கத்தாக்கு வரமாட்டேன். கொல்கத்தா எனக்கு பிடிக்காது, நான் வரமாட்டேன். ஏன்னா கொல்கத்தா ஃபுல்லா பௌதிகவாதி இருக்காங்க, அங்க நான் வரமாட்டேன். எல்லா பௌதி விஷயத்துல மூழ்கி போய் புலன்பமே பிரதானம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இடத்துக்கு எனக்கு கூப்பிடாது. நீங்க ஏன் அதெல்லாம் பாக்குறீங்க? நீங்க என் கூட வாங்க, நான் டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போறேன், அவர் மருத்துவம் பார்த்துட்டு திரும்பி வந்துடலாம். இல்ல, எனக்கு இஷ்டம் இல்ல. நீ என்ன வற்புறுத்தினா நான் போய் கங்கையில குதிச்சிருவேங்க. நீ என்ன வந்து கல்கத்தா கூட்டிட்டு போகணும்னு வற்புறுத்தினா நான் கங்கையில் போய் குதிச்சு இந்த உடலை விட்டுருவேன். நான் கொல்கத்தாக்கு வரமாட்டேன். பாருங்க, ஒரு ஆச்சாரியர் கொல்கத்தாக்கு வரமாட்டேங்கிறார். ஏன்னா அது புலனின்பம் பௌதிகவாதிகளுடைய இடம். ஆனா ஒரு ஆச்சாரியர் கல்கத்தால தான் பிரச்சாரம் பண்ணி உள்டடங்கா ஜங்ஷன்ல ஒரு பெரிய பிரம்மாண்டமான கோயில் கட்டினார். சோ இதெல்லாம் பகவான ஏற்பாடு. சில பக்தர்கள் அவருடைய லீலைகள்ல அப்படியே மயங்கி போய் அப்படியே அந்த உணர்விலேயே லயிச்சிடுறாங்க. சில பக்தர்கள் அங்கிருந்து இறங்கி வந்து கிருஷ்ண பக்தி பிரச்சாரம் செய்யறாங்க. சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் வந்து 64 கௌடிய மடங்களை நிறுவனர். அவர் பயங்கரமா சுற்றுப்பயணம் செஞ்சாரு. தென்னிந்தியால வந்திருக்காரு, மദ്രാஸ், விஜயவாடா, பல்வேறு இடங்களில் சுற்றுப்பயணம் பண்ணியிருக்காரு. 64 கௌடிய மடங்களை நிறுவனர் அவர். கோஷ்டியானந்த் நிறைய பக்தர்கள் உருவாக்கினார். கௌரகிஷோரர் அப்படியே தன்னை மறந்து போய் சமாதியில உட்கார்ந்து, ஒரு பக்கம் ஒரு வைஷ்ணவர் வந்து தன்னை மறந்து சமாதி நிலையில் இருக்காரு, இன்னொரு வைணவர் அந்த இடத்துல இறங்கி வந்து கிருஷ்ண பக்தி பிரச்சாரம் பண்ணார். இப்படி ரெண்டு விதமான வைணவர்கள் நம்ம சம்பிரதாயத்துல பார்க்கலாம். சோ கௌரகிஷோர் தாஸ் பாபாஜி அவ்வளவு வைராக்கியம் உருவானவர். ஒரு முறை கிரி பாபுன்னு ஒரு பக்தர், அவரு நல்ல கிரகஸ்த பக்தர், நல்ல ஒரு தூய பக்தர். அவர் ரொம்ப நாளா பாபாஜி தன் வீட்டுக்கு கூப்பிடுறாரு. பாபாஜி மகாராஜ், நீங்க எங்க வீட்டுக்கு பிரசாத் சாப்பிட வரணும், நீங்க எங்க வீட்டுல வந்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணணும், எங்களுக்கு அனுகிரகம் கொடுங்க. பாபாஜி அவ்வளவு சுலபமா எங்கேயும் போக மாட்டாரு. கௌரகிஷோர் தாஸ் பாபாஜி யார் வீட்டுக்கு போக மாட்டாரு. ஆனா இவருக்கு என்ன விருப்பம்னா, எப்படியாவது ஒரு தடவையாவது பாபாஜி தன் வீட்டுக்கு வர வச்சிடணும்னு தலகால் என்ன சொல்றது, நடையா நடக்கிறார். பாபாஜி இருக்கிற இடத்துக்கு வந்து கெஞ்சுறாரு, பாபாஜி ஒரு தடவை எங்க வீட்டுக்கு வாங்க, ஒரு தடவை வாங்க. இப்படி தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருக்காரு. ஒரு நாள் பாபாஜி சொல்றாரு, சரி நான் உங்க வீட்டுக்கு வரேன், ஆனா ஒரு கண்டிஷன். இவர் வீட்டுக்கு வரேன்னு சொல்லி சந்தோஷப்பட்டாரு. அதுக்கு என்ன கண்டிஷன் போட்டாலும் சரி, பாபாஜி என் வீட்டுக்கு வந்து என்ன ஆசீர்வாதம் பண்ணா போதும், அவருக்கு சேவை பண்ற பாக்கியம் கிடைச்சா போதும், அவர் தாமரை பாதம் என் வீட்டுல பட்டா நான் புனிதமாயிடுவேன். ஆனா பாபாஜி என்ன கண்டிஷன் போட்டா நான் சரிங்கிறேன். அப்ப பாபாஜி என்ன சொன்னாரு, நான் வீட்டுக்கு வருவேன், ஆனா டாய்லெட்ல தான் உட்காருவேன். பாருங்க, நான் வீட்டுக்கு வந்தா நான் டாய்லெட்ல தான் உட்காருவேன். யார் ஒத்துக்குவா? ஒரு சாதுவை கூப்பிட்டு ஹால்ல உட்கார வச்சு வழிபடணும்னு நினைப்பாங்களா, டாய்லெட் போய் உட்கார வைக்கணும்னு நினைப்பாங்க? ஒரு அழகர் பாபாஜி, வேண்டாம் அங்க வேண்டாம், நீங்க என் வீட்டு ஹால்ல உட்காந்துக்கங்க. இல்ல முடியாது, நீங்க எனக்கு அனுமதி கொடுப்பேன்னா நான் வருவேன். நீ உங்க வீட்டு டாய்லெட்ல உட்கார்றதுக்கு என்ன அனுமதி கொடுத்தா நான் வருவேன், நான் ஹால்ல எல்லாம் உட்கார மாட்டேன். பாபாஜி மகாராஜ் அப்படி வைராக்கியமான ஆச்சாரியர், ஒத்துக்கவே மாட்டேங்கிறேன். கடைசியில் ஒரு என்ன பண்ணாரு, எப்படியாவது பாபாஜி தன் வீட்டுக்கு வர வைக்கணும், அந்த டாய்லெட் போய் ஃபுல்லா கிளீன் பண்ணி, கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணி ஒரு ஒரு பெஸ்ட் பிளேஸ் ஆகிட்டேன். பாபாஜி வந்து நேராக்குதான் போல. இனி ஒரு முறை பாபாஜி கூட ஒரு சாது தங்கியிருந்தார். அவர் ஒரு நாள் எங்கேயோ போய் ஒரு விருந்து சாப்பிட்டு வந்துட்டார். ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல், ஏதோ ஒரு விருந்து சாப்பிட்டுட்டு வந்துட்டாரு. பாபாஜி கிட்ட பேச மாட்டேங்கிறாரு. கௌரி கிஷோர் தாஸ் பாபாஜி மகாராஜா வந்து அந்த சாது கிட்ட பேச மாட்டேங்கிறாரு. 3 நாள் 4 நாள் ஆச்சு. இந்த சாது போய் கேட்கிறாரு, பாபாஜி மகாராஜ் நான் என்ன தப்பு பண்ணேன், ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க? நீ என்ன தப்பு பண்ண ஞாபகம் இருக்கா? நீ ஒரு பௌதிகவாதி சமைச்ச உணவு போய் சாப்பிட்ட. எப்படி பௌதிகவாதி சமைச்ச உணவு பிரசாத் ஆகும்? கிருஷ்ண உணர்வு இல்லாத, கிருஷ்ண பக்தி இல்லாம ஒருத்தர் சமைக்கிற உணவை சைதன்யமாவுக்கு தொட மாட்டேன், அது பிரசாதம் ஆகாது. நீ அத்தகைய உணவை சாப்பிட்டிருக்க. அவங்க வந்து நிறைய பலகாரம் பண்றாங்க, நிறைய விருந்து கொடுக்குறாங்க. அவங்க வைஷ்ணவர் தானே நினைச்சிட்டு போனேன். ஆனா அவங்க வைஷ்ணவர்கள் இல்ல. அவங்க நாம ஜபிக்கிறது இல்ல, கிருஷ்ண பக்தி பண்றது இல்ல. எப்படி அந்த உணவை சைதன்யமாவுக்கு சாப்பிடுவேன்? ஏன் அந்த மாதிரி உணவை நீ சாப்பிடுற? அந்த மாதிரி சாப்பிடும்போது உன்னுடைய உணர்வு பாதிக்கப்படும். நீ இந்த தவற செய்யற, அதனாலதான் உங்ககிட்ட பேச எனக்கு இஷ்டம் இல்லை.
உடனே தன் தவற உணர்ந்து அந்த பக்தர் மன்னிப்பு கேட்கிறாரு. மன்னிச்சுக்கு பாபாஜி, நான் இனிமே போக மாட்டேன். நான் இனிமே எக்காரத்தை கொண்டும் பக்தர் அல்லாதவங்க கையில வாங்கி சாப்பிட மாட்டேன். பக்தர் அல்லாதவங்க, வைஷ்ணவர் அல்லாதவங்க, பகவான் நாமத்தை உச்சரிக்காதவங்க, பக்தி தொண்டு செய்யாதவங்க அந்த உணவை நாம் சாப்பிட்டால் அந்த உணர்வு நம்மளை பாதிக்கும். மகாராஜ் அவ்வளவு வைராக்கியமா சொல்றாரு, நீ அதை சாப்பிடக்கூடாது. நீ பிரசாதம் தான் சாப்பிடணும். பக்தர்கள் கையால சமைச்சு சாப்பிடணும். வைஷ்ணவர் சமைச்சது சாப்பிடணும். பகவானுக்கு நிவேதனம் பண்ண சாப்பிடணும். அன்போடு இந்த நிவேதனம் செய்யப்படும், பக்தியோடு செய்யப்படும். அதைத்தான் பகவான் ஏத்துக்குவாரு. அவர் எப்பவுமே தன்னை மறந்து உட்கார்ந்து நரோத்தமதாஸ் அவருடைய பாடல் பாடிட்டே இருப்பார். பிரார்த்தனா, பிரேம பக்தி சந்திரிகா, இந்த 2 புஸ்தகத்தை எப்பவும் அவர் கையில வச்சுட்டே இருப்பார். நரோத்தமதாஸ் அவருடைய பாடல்கள் அவருக்கு ரொம்ப பிரியமானது. சோ அப்போ இந்த பெங்கால்ல கஜ ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல ஒரு ராஜா இருந்தார். அவர் பாபாஜி மகாராஜை பத்தி கேள்விப்பட்டு அவர் தரிசனம் பண்ண வர்றாரு. பாபாஜி மகாராஜ் ஒரு குடிசையில உட்கார்ந்துருக்காரு. சின்னதா ஒரு குடிசை போட்டு அந்த குடிசையில உட்கார்ந்துருக்காரு. இந்த ராஜா பாக்குறாரு, என்ன பாபாஜி ஒரு குடிசையில உட்கார்ந்துருக்காரு, இவர் பெரிய சாதுங்கிறாங்க, இவர் ரொம்ப சக்தி வாய்ந்தவருங்கிறாங்க, இவர் ரொம்ப நல்ல பெரிய பக்தர் மகான்னு சொல்றாங்க, இவர் ஏன் போய் குடிசையில இருக்கணும்? இவர் நேரா போனார். பாபாஜி மகாராஜ், நீங்க ஏன் ஒரு குடிசையில வாழ்றீங்க? உங்களுக்கு என்ன தலையெழுத்தா? நான் பாருங்க எவ்வளவு பெரிய ராஜாவா இருக்கேன். நான் உங்களை கூட்டிட்டு போறேன், என் கூட வாங்க. என் கூட நீங்க அரண்மனையில் தங்கிங்க. உங்களுக்கு வேணா ஒரு தனியா ஒரு அரண்மனையை கட்டி கொடுக்குறேன். ஏன் நீங்க போய் இந்த கங்கை கரையில ஒரு குடிசையில போய் உட்காந்துட்டு இருக்கீங்க? இது மழை வந்தா கூரையெல்லாம் ஒழுகும், கங்கையில வெள்ளம் வந்து அந்த கூரையை அடிச்சுட்டு போயிடும். சோ இந்த இடம் வேண்டாம் உங்களுக்கு. நீங்க பேசாம என் கூட வாங்க, என் கூட என் அரண்மனையை தங்கிங்க. நான் உங்களை ராஜா மாதிரி பாத்துக்கிறேன். அப்ப பாபாஜி மகாராஜ் சொல்றாரு, ஓ இட்ஸ் நைஸ், உன்னுடைய ப்ரொபோசல் ரொம்ப நல்லா இருக்கு. உன்னுடைய இந்த நீ நீ சொல்ற விதம் ரொம்ப நல்லா இருக்கு. கரெக்ட் தான். நான் இந்த குடிசையை விட்டு உன் கூட தங்கிக்கலாம். ஆனா பாத்துக்க, அதுல ஒரு பிரச்சனை வந்துடும். பாபாஜி மகாராஜ் ரொம்ப அழகா பணிவா சொல்றாரு. என்ன சொல்றாரு, நான் இப்ப குடிசையில இருக்கேன். இப்ப ஒருவேளை நான் உங்க கூட வந்துட்டேன்னு வச்சுக்கோயேன், நான் உங்க கூட உன் அரண்மனையை தங்கிட்டேன்னா எனக்கு அந்த வசதி பிடிச்சு போயிடுச்சுன்னா எனக்கு ஒரு மேல பொறாம வரும். அப்ப உன்னை தள்ளிட்டு நாங்க உட்காரணும்னு நினைப்பேன். அப்ப நான் அதை அனுபவிக்கணும்னு நினைப்பேன். அதுல எதுக்கு இந்த பிரச்சனை? பேசாம நீ இங்க வந்துருங்க. நீ அந்த அரண்மனையை விட்டுட்டு இங்க வந்துரு. நம்ம உட்காந்து ஹரே கிருஷ்ணா ஜெபம் பண்ணலாம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் ராம ராம் ஹரே. நம்ம இங்க உட்காந்துட்டு ஹரே கிருஷ்ண மந்திரம் ஜெபம் பண்ணலாம். பாருங்க எவ்வளவு ஒரு வைராக்கியம், எவ்வளவு ஒரு பணிவான பக்தரா இருந்தா. அவர் அடிக்ட் ஆயிடுவேங்கிறாரு. நான் உன் அரண்மனைக்கு வந்துட்டா ஒருவேளை இந்த அரண்மனை வாழ்க்கையில அடிக்ட் ஆயிட்டேன்னு வச்சுக்கோ, அதுக்கு அடிமை ஆயிட்டேன்னா அப்புறம் எனக்கு உனக்கு நாங்க இருக்க கூடாது, இல்ல உன்னை விட நான் டாமினேட் பண்ணும், இல்ல நான் அந்த இடத்த அனுபவிக்கிற என்ன வந்துடும், பேசாம நீ இங்க வந்துருக்கு. அவன் மறைமுகமா சொல்ற, நான் அங்க வரமாட்டேன், நீ தான் இங்க வரணும். இனி ஒரு பக்தர் வந்தார் பாபாஜி மகாராஜ். பாபாஜி, நான் நவதீபத்துல ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கட்ட போறேன். நவதீபத்துல நிறைய பக்தர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு மருத்துவ வசதியே இல்ல, நான் ஏன் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டக்கூடாது? அப்ப பாபாஜி மகாராஜ் சொல்றாரு, இதுக்கு என்ன அவசியம் இப்போ? நவதீபம் பக்திக்கான இடம். பக்தர்கள் பகவான் நாமத்தை குற்றப்பட்டு ஜபிக்கணும், பாடணும், ஆடணும். நீ இங்க ஆஸ்பத்திரி கட்டுறங்கிற பேர்ல நீ பௌதிகவாதிகளை கூப்பிட்டு நீ மருத்துவம் பண்ண போற. அவங்க பிழைப்பு அனுபவிக்கிறது நீயே ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அதனால பேசாம இங்க உட்காந்து ஜெபம் பண்ணு. இந்த நவதீப தாமம் பகவான் நாமத்தை உச்சரிக்கிறதுக்காக தவிர பௌதிக வியாதி குணப்படுத்துறதுக்காக இல்ல. பௌதிக வியாதி என்ன, வியாதி என்னது? பௌதிக வியாதிகள் உடலால வரக்கூடிய வியாதி குணப்படுத்துறதுக்கல்ல நவதீபம். நவதீப் தாம் உடலால வரக்கூடிய வியாதி குணப்படுத்துறதுக்கல்ல, ஆத்மாவில் இருக்கிற வியாதி. இந்த ஆத்மா என்னென்ன வியாதியால பிடிக்கப்பட்டிருக்கு, காமம், கோபம், பேராசை, பொறாமை, அகங்காரம், இதுல இருந்து விடுபடணும். அதுக்கு ஒரே வழி பகவான் நாமத்தை உச்சரிப்பது. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் ராம் ராம். இன்னொரு பக்தர் வந்தார். அவர் ரொம்ப சாது. அவர் சொல்றாரு பாபாஜி மகாராஜ், பாபாஜி மகாராஜ், நீங்க ஒரு குடிசையில தங்கி இருக்கீங்க, ரொம்ப எளிமையா இருக்கீங்க. இங்க எனக்கு ஒரு மாதாஜி நல்லா தெரியும், அவங்க ஒரு பெரிய செல்வந்தர். அவங்க நவதீபத்துல நிறைய இடம் இருக்கு, உங்களுக்கு ஒரு இடம் தானமா கொடுக்குறேன்னு சொல்றாங்க. அப்ப பாபாஜி மகாராஜ் சொல்றாரு, அவங்க யாரு? அந்த அம்மா யாரு பகவானை இடத்தை தானம் பண்றதுக்கு? அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க நவதீப் தாமம் அவங்களுக்கு சொந்தமானது கிடையாது. நவதீப் தாம் பகவானுடையது. இந்த தாமம் பகவானுடைய சொத்து.
இந்த தாமம் பகவானுடையது. அந்த அம்மா யார் தானம் பண்றதுக்கு? அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க இது அவங்களோட இடம் அப்படின்னு. நோ, தாம் இஸ் எட்டர்னல், இது நித்தியமானது, இது பகவானுடைய இடம், இங்க பகவான் நித்தியமா வாசம் பண்றாரு, இது யாராலும் தானம் பண்ண முடியாது. இனி ஒரு முறை பாபாஜி மகாராஜ் பிரசாதம் சாப்பிடுறதுக்கு நிறைய பிரசாதம் எல்லாம் தயார் பண்ணி வச்சிருக்காங்க. சின்ன சின்ன பாத்திரத்துல வச்சுட்டு அவங்க பக்தர்கள் எல்லாம் போயிட்டாங்க. பாபாஜி மகாராஜ் பிரசாதம் கொண்டு வந்து வச்சுட்டு பக்தர்கள் எல்லாம் போயிட்டாங்க. மகாராஜ் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம் ராம ராம் ஹரே ஹரே. அப்போ ஒரு பாம்பு அந்த பக்கம் வருது. பாம்பு, இந்த பாம்பு அந்த பக்கமா வந்து மகாராஜ் பக்கத்துல போயிட்டு இருக்கு. உடனே ஒரு மாதாஜி பாத்துட்டாங்க, ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு, பாபாஜி மகாராஜ் பாம்பு வருது, பாம்பு வருது, எந்திரி, அந்த பக்கம் போங்க, எந்திரிச்சு போங்க, பாம்பு வருதுங்க. அப்படியே அமைதியா உட்காந்துட்டு இருக்காரு. அந்த பாம்பு போயிட்டு இருக்கு, இந்த பொண்ணு கத்திட்டு இருக்கா, உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பாம்பு அந்த பக்கம் போனது, பொண்ணு அந்த பக்கம் போயிட்டா. அப்ப கூட இருக்கிற பக்தர்கிட்ட மகாராஜ் சொல்றாரு, பாத்தீங்களா மாயா எவ்வளவு சக்தி வாய்ந்த. மாயா வந்து இப்படிதான் கருணை மூலமா நம்ம ரூபத்துல, கருணைங்கிற ரூபத்துல நமக்குள்ள வரும். ஓ, இந்த பாபாஜி வந்து தவம் பண்ணிட்டு இருக்காரு, ஒரு பாம்பு வருது, இதெல்லாம் சொன்னா பாபாஜி மேல இறக்கம் பண்ணுவாரு, அப்படியே பாபாஜி எனக்கு நெருக்கமாயிடுவாரு. சோ மாயா இஸ் வெரி பவர்ஃபுல். பாபாஜி மகாராஜ் வந்து துறவரம் உள்ள பக்தர்களுக்கான அறிவுரை சொன்னார். யாரெல்லாம் கிருஷ்ண உணர்வுல முன்னேற்றம் அடையணுமோ, பிரம்மச்சாரிகள், சன்னியாசிகள், துறவிகள், ஈவன் கிரகஸ்த வாழ்க்கையில் இருக்கிற பக்தர்கள் கூட எப்படி வந்து மாயாட்டுறது ரொம்ப கவனமா இருக்கணும். மாயா வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது, அது கருணைங்கிற ரூபத்துல உள்ள வரும். ஓ, நான் இறக்கப்படுறேன், கருணைப்படுறேன், ஓ இந்த பொண்ணு என் மேல இறக்கப்படுறாளே, ஓ இந்த பொண்ணு என் மேல இறக்கப்படுறா, இந்த பொண்ணு என் மேல கருணை காமிக்கிறா அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா மாயா வந்து அட்டாச்மெண்ட் டெவலப் பண்ணி. சோ மாயா வந்து என்ன பண்ணும், அட்டாச்மெண்ட் டெவலப் பண்ணி பற்றுதலை வளர்த்து கிருஷ்ணாட்டத்தை நம்மளை பிரிச்சிடும். சோ பாபாஜி மகாராஜ் காமிச்சு கொடுக்குறாரு, எக்காரணத்தை கொண்டு நம்ம பௌதி விஷயங்களை பற்றுதல் கொள்ளக்கூடாது, அட்டாச்மெண்ட் டெவலப் பண்ணக்கூடாது. இந்த பௌதி இரக்கம், கருணை அது தேவையற்றது. மாதிரி நிறைய அழகழகான சுவாரஸ்யமா லீலைகள் பாபாஜி மகாராஜர் வாழ்க்கையில். அவர் வாழ்க்கையே நமக்கு அழகான ஒரு பாடம். ஒரு பக்தர் வந்து எக்காரத்தை கொண்டும் பிரசாதம் அல்லாத உணவுகளை சாப்பிடக்கூடாது, கிருஷ்ண பிரசாதம் மட்டும்தான் சாப்பிடணும். அவர் பெண்கள்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். எதிர்ப்பால், ஆப்போசிட் செக்ஸ், எதிர்ப்பாலினத்திலிருந்து ரொம்ப கவனமா இருக்கணும். யாரெல்லாம் ஆன்மீகத்துல முன்னேற்றம் அடைய நினைக்கிறாங்களோ அவங்க இந்த எதிர்ப்பாலிட்டு இருந்து ரொம்ப, ஆண் பெண்கள்ட்டு, பெண் ஆண்கிட்ட ரொம்ப கவனமா இருக்கணும். அப்புறம் வந்து கிருஷ்ண உணர்வு எவ்வளவு தீவிரமா இருக்கணும், எவ்வளவு வைராக்கியமா இருக்கணும், எவ்வளவு எளிமையா இருக்கணும், எவ்வளவு பணிவா இருக்கணும், கிருஷ்ணரை எப்படி முழுமையா சரணடைஞ்சிருக்கணும், இதெல்லாம் பாபாஜி மகாராஜ் வாழ்க்கையில் தெரிஞ்சு. ஒரு முறை ஒரு கிரகஸ்த பக்தர்கள் வந்தாங்க, ரெண்டு பேரும் பாபாஜி மகாராஜ் ஆசீர்வாதம் பார்க்க வந்தாங்க. ரெண்டு பேருமே நல்ல வைஷ்ணவர். ரெண்டு வைஷ்ணவர் கல்யாணம் பண்ணிட்டாங்க, ஒரு ஆண் பொண்ணு, ரெண்டு பிரபு மாதாஜி ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டாங்க. பாபாஜி ஆசீர்வாதம் வந்தாங்க. அப்ப பாபாஜி மகாராஜ் சொல்றாரு, அவங்களை பார்த்து ரொம்ப அழகா சொல்றாரு, ஓ பிரபு, நீ வந்து இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு இருக்க, நீ ரொம்ப பாக்கியம் பண்ண, ஒரு வைஷ்ணவி, உனக்கு ஒரு வைஷ்ணவி வந்து மனைவியா கிடைச்சிக்கா, நீ ரொம்ப பாக்கியம் பண்ணிருக்க. ஏன்னா அந்த வைஷ்ணவி வந்து எப்பவும் கிருஷ்ணநாமத்தை சொல்லிட்டு இருக்கா, அவ எப்பவும் பகவானுக்கு சேவை பண்ணிட்டு இருக்கா. அதனால அந்த ஒரு பொண்ணு உனக்கு மனைவியா கிடைச்சது நீ செஞ்ச ரொம்ப பாக்கியம். அவ வந்து உன்னுடைய புலன்பத்துக்காக அல்ல, நீ வந்து அவ அவ வந்து ஒரு புலனை திருப்திப்படுத்துறதுக்காக அல்ல, அவ பகவானை சேவைக்காக. அதனால நீ அந்த பொண்ணு பகவானுக்கு சேவை பண்றதுக்கு உதவி செய்யும். அவ உன் புலன் திருப்தி பண்றதுக்காக வரல. அந்த வைஷ்ணவி வந்து உன்னை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறது உன் புலனை திருப்திப்படுத்துறதுக்காக அல்ல, அவங்க கிருஷ்ணனுடைய புலனை திருப்திப்படுத்துறதுக்காக, கிருஷ்ணருக்கு சேவை பண்றது நீ உதவி பண்ணும். அதே மாதிரி இந்த பொண்ணை பார்த்து பாபாஜி மகாராஜ் சொல்றாரு, இந்த கணவன் ஒரு வைஷ்ணவர். சோ நீ எப்போ உன் ஆன்மீக முன்னேற்றத்துக்கு உறுதுணையா இருக்கணும், அவருக்கு பக்கபலமா இருக்கணும், கிருஷ்ண உணவுல முன்னேற்றத்துக்கு நீ வந்து சாதகமா இருக்கணும். நீ அவரை வந்து பௌதிக பொருளா பார்க்க கூடாது, நீ புலன்பான்மைக்கிறதுக்காக பார்க்க கூடாது. ரெண்டு பேரும் கிருஷ்ண உணவுல கிருஷ்ணரை திருப்திப்படுறதுக்காக இருந்தா உங்க வாழ்க்கை ரொம்ப ஆனந்தமா இருக்கும். உங்களுக்கு நடுவுல கிருஷ்ணர் தான் இருக்கணும். உங்க நடுவுல கிருஷ்ணரை நீங்க மையமா வச்சுட்டு கிருஷ்ண உணர்வுல நீங்க இல்லற வாழ்க்கை நடத்தினா உங்க வாழ்க்கை ரொம்ப ஆனந்தமா இருக்கும். இப்படி ரொம்ப அழகழகான உபதேசங்கள். எப்படி பௌதிக வாழ்க்கையில வந்து பொறுமையா இருக்கிறது, பொறுத்துக் கொள்வது, சகித்துக் கொள்வது, விட்டு கொடுக்கும் மனப்பான்மை. கணவனை வந்து நல்ல வைஷ்ணவரா இருந்து அவருக்கு சேவை பண்ணி கிருஷ்ணருக்கு உதவி, கிருஷ்ண பக்தியில அவர் முன்னேறதுக்கு உதவி செய்யறது. மனைவி நல்ல கிருஷ்ண பக்தியா இருந்து அவளுக்கு உதவி செஞ்சு அவங்க கிருஷ்ண பக்தியில முன்னேற்ற உதவி செய்வது. இப்படி ரொம்ப அழகான போதனைகளை மகாராஜ் கொடுத்திருக்காரு. ஃபைனல் இன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப அழகான உபதேசம். பகவானுடைய புனித நாமம் மட்டும்தான் ஒரே அடைக்கலம். பாபாஜி மகாராஜ் அடிக்கடி என்ன சொல்வாருன்னா, கௌரவ கிஷோர் தாஸ் பாபாஜி மகாராஜ்,
நமக்கு இருக்கிற ஒரே அடைக்கலம், ஒரே ஷெல்டர் பகவான் கிருஷ்ணனுடைய புனித நாமம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த புனித நாமம் மட்டும்தான் ஒரே அடைக்கலம். இந்த நாமத்தை தஞ்சமடையாமல் அல்லாது நாம் எந்த துன்பத்துக்கும் விடுபட முடியும். நம்ம எல்லா பௌதிகமான துன்பங்கள், பௌதிக பிரச்சனைகள், அனைத்து விதமான அனர்த்தங்கள், பாவங்கள், கலியுகத்துடைய தாக்கம் எல்லாத்திலிருந்து விடுபடணும்னா நாம் பகவானுடைய புனித நாமத்தையும் சரணடைய வேண்டும். புனித நாமத்தை நாம் அடைக்கலம் கொள்ள வேண்டும். புனித நாமம் ஒன்றுதான் நம்மளை விடுவிக்கக்கூடியது, பகவானுடைய புனித நாமம். ஹரே கிருஷ்ண மகாமன். அடுத்தது பாபாஜி மகாராஜ் அடிக்கடி என்ன சொல்வார்னா, நீ பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை நினைக்கிறது செயற்கையான முறையை நினைக்க முயற்சி பண்ணாத. கிருஷ்ணரை நினைவில் கொள்வது, கிருஷ்ணரை நினைக்கணும் அப்படின்னா அது செயற்கையான முறையில் நடக்காது, அது சாத்தியம் இல்லை. நீ பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை நினைக்க வேண்டுமானால் அது பக்தி தொண்டால் மட்டும்தான் சாத்தியமாகும். அது பக்தி தொண்டால் மட்டும்தான் சாத்தியம். அடுத்தது பாபாஜி மகாராஜ் அடிக்கடி என்ன சொல்லுவாருன்னா, தொடர்ந்து ஹரிநாம உச்சாரணம். யார் ஒருத்தர் தொடர்ந்து ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, யாரு தொடர்ந்து பகவானுடைய புனித நாமத்தை உச்சரிக்கிறாங்களோ, அதை தொடர்ந்து உச்சாரணம் பண்றது மூலமா இதயத்தில் உள்ள அனர்த்தங்கள்லாம் போயிடும். யார் ஒருத்தர் கான்ஸ்டன்டா விடாம தொடர்ந்து பகவான் நாமத்தை உச்சரிச்சுட்டே இருக்காங்களோ அவங்களுக்கு என்ன ஆகும், இதயத்தில் இருக்கிற அனர்த்தங்கள்லாம் போயிடும். அதுக்கப்புறம் பாபாஜி மகாராஜ் அடிக்கடி சொல்றது என்னன்னா, அந்த பகவானுடைய புனித நாமம் மட்டும்தான், பகவானுடைய புனித நாமம் மட்டும்தான் நாம் தொடர்ந்து உச்சரிக்கும் போது அந்த புனித நாமம் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, இப்படி யார் ஒருத்தர் தொடர்ந்து பகவானுடைய புனித நாமத்தை உச்சரிக்கிறாங்களோ அந்த புனித நாமம் மட்டும்தான் ஒருத்தருக்கு பகவானுடைய ரூபம், அவருடைய லீலைகள், அவருடைய தெய்வீக குணங்கள், அவருடைய குணாதிசயங்கள் அனைத்தையும் வெளிப்படுத்தும். நாம கிருஷ்ணனுடைய நாம ரூப குணாதிசயங்கள், அவரது தெய்வீகமான குணங்கள், அவரது மகிமைகளை தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு ஒரே வழி, தொடர்ந்து அவர் நாமத்தை உச்சரிச்சுட்டே இருக்கும் போது அந்த புனித நாமம் இவை அனைத்தும் வெளிப்படுத்தும். சோ அல்டிமேட்லி பாபாஜி மகாராஜ் என்ன சொல்ல வர்றாருன்னா, அவருடைய ஜெபம் ரொம்ப கவனமா இருக்கணும். அந்த ஜெபத்தை தொடர்ந்து சிரத்தையோட நம்பிக்கையோட ஜபிக்கணும். அது கலங்கம் இல்லாத ஜபமா இருக்கணும். அந்த ஜபத்துல கவனம் பண்ணணும். அப்படி நாம ஜபத்தை நம்ம அழகா அந்த ஜபத்தை யோகமா தியானமா யஜ்யமா பண்ணிட்டே வந்துட்டா அந்த நாமம் நமக்கு எல்லாத்தையும் வெளிப்படுத்தும். கிருஷ்ணர் யாரு, அவர் ரூபம் என்ன, அவர் மகிமை என்ன, எல்லாம் அனைத்து வெளிப்படுத்தும். இப்படி பாபாஜி மகாராஜ் இந்த அழகான உபதேசங்கள், அவருடைய ரியலைசேஷன், இதெல்லாம் அவருடைய அனுபவம். இது வெறும் உபதேசம் மட்டுமல்ல. இங்க நாம் பார்த்த விஷயங்கள் எல்லாமே பாபாஜி மகாராஜ் வெறும் வார்த்தையால் உதட்டளவில் உபதேசம் அல்ல, அதனுடைய ரியலைசேஷன், நம்முடைய அனுபவம், ஆச்சாரியனுடைய அனுபவம் நமக்கு அழகான பாடம். ரொம்ப பணிவான ஆச்சாரியர். அவர் சொல்றார், நான் அந்த உடலை விடும்போது என்னை இந்த நவதீப தெருக்கல்ல இழுத்துட்டு போங்க, என்ன தெருன்னு இந்த நவதீப் தெருவில் இழுத்துட்டு போங்க, நவதீபத்தோட தூசி எல்லாம் மேல பட்டு நான் புனிதம் அடையணும். பாபாஜி மகாராஜ் எவ்வளவு பணிவான பக்தரா இருந்தா, எவ்வளவு எளிமையான பக்தரா இருந்தா, நான் இந்த உடலை விட்டோடனே இந்த உடலை நவதீப தெருக்குள்ள இழுத்துட்டு போங்க, இந்த தூசி எல்லாம் என் மேல பட்டு நான் புனிதம் அடையணும். அதை கேட்டு நிறைய சாதுக்கள் அதை பண்ண தயாரா இருந்தாங்க. அப்பதான் பக்தி சித்தாந்த மகாராஜ் வர, இங்க யாருக்கும் அருகதை கிடையாது, என் குரு மகாராஜ உடலை தொடர்ந்து யாருக்கும் அருகதை இல்லை, ஏன்னா அவருடைய ஒரே சீடர் தான். என் குருவுக்கு சமாதி பண்ற தகுதி எனக்கு ஒருத்தனுக்கு தான் இருக்கு. அப்படி யாராவது என் குருவோட உடலை தொட வந்தீங்கன்னா இப்ப முன்னாடி வாங்க. கடந்த சில தினங்களா நான் 4 விதிமுறை கடைபிடிக்கிறேன். நான் மது அருந்துறது இல்ல, மாமிசம் சாப்பிடுறது இல்ல, தகாதுறவு பண்றது இல்ல, சூதாடுறது இல்ல. அப்படி உண்மையா நீங்க பின்பற்றவங்க தான் என் முன்னாடி என் குரு மகாராஜ் உடம்புல இழுத்துட்டு போலாம். நீங்க எல்லாம் அமைதியா இருக்காங்க, ஒருத்தருக்கு முன்னாடி வரல. சரி, கடந்த சில தினங்கள் வேணாம், நேத்து வரைக்கும் பின்பற்றிட்டு இருந்தவங்க இருந்தா முன்னாடி வரலாம். எல்லாம் மௌனமா கலைஞ்சு போறாங்க. இன்னைக்கு சரி, நேத்து விட்டுருங்க, இன்னைக்கு நான் இது வரைக்கும் 4 விதிமுறை கடைபிடிச்சிட்டு இருக்கேன் அப்படியே முன்னாடி குருவை தொடலாம். கூட்டமே கலைஞ்சு போச்சு. சோ இந்த மாதிரி போலி ஆன்மீகவாதிகள், போலி கோஸ்வாமிகள், போலித்தனமான வைஷ்ணவர்கள் இருந்து இந்த உலகத்துக்கு காக்கிறார் தன் குரு மகாராஜ் எவ்வளவு பணிவான பக்தர். தன்னுடைய குருவுடைய சரீரத்தை எடுத்துட்டு கங்கை கரையில நவதீபத்துல யோக பீடத்துல ஒரு அழகான சமாதி பண்ணி இன்னைக்கு போல பார்க்கலாம். கௌரி கிஷோர் தாஸ் பாபாஜியுடைய சமாதி மந்திர், ரொம்ப அழகான லீலைகள், அழகழகான வாழ்க்கை பாடம்.
சோ கௌரகிஷோர் தாஸ் பாபாஜி மகாராஜ் வந்து நம்ம வைராகியத்தை கத்துக்கணும். அவரளவுக்கு நம்மளால வைராக்கியம் பண்ண முடியாது. நம்மளால கௌரகிஷோர் தாஸ் பாபாஜி அளவுக்கு வைராகியமோ தியாகமோ துறவோ தவமோ செய்ய முடியாது. ஆனா அது ஒரு கடுகளவு நம்ம பயிற்சி பண்ணிட்டா கூட நம்ம ஆகச்சிறந்த பக்தராயிடுவோம், மிக தூய பக்தராயிடும். அதனால இன்னைக்கு நம்ம கௌரகிஷோர் தாஸ் பாபாஜி மகாராஜ் பிரார்த்தனை செய்யணும். எனக்கு பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை நான் புரிஞ்சுக்கணும், பக்தி தொண்டுல முன்னேற்றம் அடையணும், பகவான் நாமத்தை குற்றப்பட்டு ஜபிக்கணும், நாமத்துக்கு ருச்சி வரணும், ஒரு வைராக்கியமான பக்தனாகணும், பௌதிகத்துல வந்து பற்றுதல் போகணும், பகவான் மேல பற்றுதல் ஏற்படணும், நாமத்துல ருச்சி வரணும், பாகவதம் படிக்கிறதுக்கு கேட்கறதுல ஆர்வம் வரணும். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஓம் கௌரகிஷோர் தாஸ் பாபாஜி மகாராஜ், உங்க கருணை இருந்தா மட்டும்தான் நான் கிருஷ்ணனோட முன்னேற்றம் அடைய முடியும் அப்படின்னு நம்ம பிரார்த்தனை செய்வோம். பூர்வாச்சருடைய அனுகிரகம், உடைய ஆசீர்வாதம் கிடைக்க பெற்றால் நம்மையோட ஒரு சிறந்த பாக்கியவான் யாருக்கு? हरे कृष्ण। श्रीमद् भागवतम की, श्रील प्रभुपाद की जय।